என்னாண்டுமா? 1973. பெண்களுக்கான அனைத்து மகளிர் காவல் நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1992. யாரு தொடங்கினா? ஜெயலலிதா தொடங்கினாங்க. ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருக்கு இல்லைங்களா, எந்த வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு போடுறாங்க? 9 to 14. 9ஆம் வகுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 9th படிக்கிறவங்களுக்கு வயசு 14. 9ல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், மனித பாப்பிலோமா வைரஸ் மூலமாக செலுத்துறது மூலயமா அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில இருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அடுத்து என்ன திட்டம்னா இதயம் காப்போம் அப்படின்றது. இந்த இதயம் காப்போம்ன்ற திட்டம் 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டுச்சு. இப்ப என்னன்னா இப்ப மாரடைப்பு நிறைய இடங்கள்ல மாரடைப்பு ஏற்படுது இல்லைங்களா, அவங்களுக்கான பேசிக்கான விஷயங்களை, பேசிக் ட்ரீட்மெண்ட், சிபிஆர் விஷயங்களை எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் கொண்டுட்டு வர்றதுதான் இந்த இதயம் காப்போம் அப்படின்ற திட்டம். இதயம் காப்போம் முன்னெடுப்பு 2023 ஜூன். என்னன்னா மாரடைப்பு காரணமாக ஏற்படும் மரணங்களை தடுக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அவசர கால பாதுகாப்பு. சிம்பிளா என்ன எழுதிக்கோங்கன்னா, மாரடைப்புனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காக அரசு ஆரம்ப சுகாதாரங்கள்ல அதுக்கான வசதிகளை, மருந்துகளை அனுப்புறது தான் இந்த இதயம் காப்போம் அப்படின்ற திட்டம். ஓகே ஓகே. அடுத்துப்பா பாதம் பாதுகாப்போம் திட்டம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சுகர் இருக்கு இல்லைங்களா, நீரிழிவு நோய், சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் ஏற்பட்டவங்களுக்கு இந்த லைட்டா காலில் பாதம்ல ஏதாவது புண்ணு, கீறல் ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே மொத்தமா அப்படியே இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்காகவும் நீரிழிவு நோயாளிகளுக்காக அவங்களுடைய பாதங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பாதம் பாதுகாப்போம் திட்டம். பாதம் பாதுகாப்போம் 2024. இது வந்து என்னன்னா மக்களை தேடி மருத்துவம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு பகுதியா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப மக்களை தேடி மருத்துவத்தோட ஒரு பகுதியா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படின்றது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கொண்டுட்டு வந்தாங்க. இது பாதங்களை பாதுகாப்போம், இதுவும் அதோடைய ஒரு பகுதியா கொண்டுட்டு வந்தது. ஓகேம்மா, சிம்பிளா எழுதிக்கோங்க. பாதம் பாதுகாப்போம் ஜூலை 2024. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவங்களுடைய பாதங்களை பாதுகாப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பாதங்களை பாதுகாப்போம். இது எதோடைய ஒரு பகுதியா இருக்குன்னா, மக்களை தேடி மருத்துவத்தோடைய திட்டத்தோடைய ஒரு பகுதியா இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே பேசினதுதான் கர்ப்பிணிகளுக்கான தொலைபேசி எண், அது மட்டும் எழுதிக்கோங்க. கர்ப்பிணிகளுக்கான தொலைபேசி எண் 102. மானிட்டர் ஆஃப் பிரெக்னன்ட் உமன் 102. இது நமக்கு நேற்று பார்த்தோம்ல, நீங்க மார்னிங் செஷன்ஸ்ல பாத்துருக்கீங்களா, சுமன், பிரதான் மந்திரி, மாத்ரு வந்தன் யோஜனா, இது எல்லாமே கர்ப்பிணிகளுக்காக அவங்களுடைய டயத்துக்காக ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்றது. இது எல்லாமே நமக்கு 102 அப்படின்ற நம்பர் என்னன்னா, அந்த பிங்க் கலர் ஆம்புலன்ஸ் கர்ப்பிணிகளோட அந்த கர்ப்பகால செயல்பாடுகளுக்காக அமைக்கப்பட்டது அந்த 102 நம்பர். ஓகேமா. அடுத்து புன்னகை திட்டம். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த புன்னகை, மலரும் புன்னகை அப்படின்னு 2 இது இருக்குது. புன்னகை, மலரும் புன்னகை, ஸ்மைல், இதை மூணையுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா, மூணுக்குமே ஒரே அர்த்தம் தானே. புன்னகை, மலரும் புன்னகை, ஸ்மைல் அப்படின்றது. ஸ்மைல் அப்படின்றது பாத்தீங்கன்னா நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம். ஸ்மைல் வந்து திட்டம் எதை போக்கஸ் பண்ணுதுன்னா, பிச்சைக்காரர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான வாழ்வாதாரத்தை சொல்றதுதான் என்ன திட்டம்னா ஸ்மைல் அப்படின்றது. புரியுதுங்களா? புன்னகை அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். யாருக்கானது? பள்ளி குழந்தைகளுக்கான பல் சிகிச்சை, பல் ஆரோக்கியத்தை சொல்றதுதான் என்ன திட்டம்? புன்னகை திட்டம் அப்படின்றது. மலரும் புன்னகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல வந்து சின்ன பசங்களுக்கு எத்துப்பல் இருக்கும் இல்லைங்களா, எத்துப்பல் இருக்குங்க, அதனால அவங்களுடைய கான்பிடன்ட் லெவல் கம்மியாயிரும், அவங்களால கான்பிடண்டா சிரிக்க முடியாது அப்படின்றதுக்காக பள்ளிகள்ல வந்துட்டு என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கு எத்துப்பல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு கம்பி கட்டுறது, அதுக்கான சிகிச்சைகள் பண்றது, திட்டங்களை பண்றதுதான் மலரும் புன்னகை அப்படின்றது. ஸோ அப்படியே கேட்ட ஃபர்ஸ்ட் புன்னகைன்னு எழுதிக்கோங்க. புன்னகை வந்துட்டு இது எக்ஸாம்ல கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, அந்த புன்னகை திட்டம் யாரை வந்துட்டு டார்கெட் பண்ணுது அப்படின்னா, 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு. என்ன நோக்கத்துக்காகனா, என்ன நோக்கத்துக்காக? பள்ளி சிறுவர்களின் பல பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன திட்டம்? பல் பாதுகாப்பு திட்டம். நம்மளும் பல பாதுகாப்பு திட்டம்னு எழுதுறேன். பல் பாதுகாப்பு திட்டம். ஓரல் டிசீசஸ் அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ், புன்னகை திட்டம். அடுத்த ஸ்கீம் மலரும் புன்னகை. இது எழுதி முடிச்சீங்கன்னா அடுத்து மலரும் புன்னகை அப்படின்றது. நம்ம இந்த இது பார்த்தோம்ல, இப்ப நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். நான் அகைன் சொல்றேன், அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்காக 2 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியோகிராம் அப்படின்றது ஒன்றும், ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியோகிராம் அப்படின்றது. இந்த இடம் இருக்குங்களா, பால் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பாலுன்ற இடத்துல ஒரு இடத்துல பாலுன்னு வரும், இன்னொரு இடத்துல கிஷோர் அப்படின்னு வரும். கிஷோர்னா யார சொல்றாங்கன்னா, வளரிளம் பருவத்தினரை சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் கேட்கறாங்க, நமக்கு படிக்கணும்ன்றதை தாண்டி ஏதாவது ஸ்கீம்ஸ் கேட்கறாங்கன்னா, ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியோகிராம்னா அது இந்த சின்ன பசங்களுக்கான விஷயங்களை சொல்றாங்க. இதே இது ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியோகிராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரினம் பருவத்துக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த ஜெண்டரோடைய, நம்ம நிறைய இடங்கள்ல கேட்கிறோம் இல்லையா,
பாலினத்தை பத்தின புரிதல் இல்லாம இருக்கிறாங்களா வளரும் பருவங்கள், ஆண்களுக்கு ஆண்கள் மேல காதல் வர்றதும், அவங்க திருநம்பிகளா மாறுறதுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தின புரிதல் அவங்களுக்கு வேணும். அப்படிதானே? இப்ப பள்ளிகள்ல வந்துட்டு இப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நடந்துக்கிறப்போ அவன் வந்து எல்லாருனாலையும் என்ன பண்ணப்படுறாப்ல, ஒதுக்கப்படுறாங்க, கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப இதை பத்தின நாலேஜ் அவங்களுக்கு வேணும், இதை பத்தின புரிதலை அவங்களுக்கு கொண்டு பண்ணணும். அந்த பையனுக்கே அந்த புரிதலை கொண்டு பண்ணணும் அப்படின்றது வளரிளம் பருவத்தினரோட சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வானது, மருத்துவ ஆலோசனை வழங்குறது எல்லாமே என்னன்னா ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியோகிராம்ன்றது. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியோகிராம் அப்படின்றது வந்து என்னன்னா அந்த சின்ன பசங்க குழந்தைங்க அப்படின்றவங்க இவங்க என்ன வரமாட்டாங்கன்னா வளரிளம் பருவம் அப்படின்றது வரமாட்டாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த பல் துருத்தி கொண்டு இருக்கிற நம்ம சொல்றோம், அது ஆக்சுவலா டேர்ம்ல எழுதியில அப்படிதான் எழுத முடியும். தெத்துப்பல் இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு தெத்துப்பல் இருக்கிறது அவங்களையும் சொல்லுவாங்களே எத்துப்பல்ல, அந்த மாதிரி ஏதாவது டேர்ம் வச்சு கிண்டல் பண்ணுவாங்களே, அது அவங்களோட சின்ன வயசுல அவங்களோட கான்பிடென்ட்டை கம்மி உடைச்சிரும். அப்ப நம்ம அழகா இல்லையா, நம்மளை யார்ட்டும் நம்மள்ட்ட பேச மாட்டாங்களா அப்படின்றது. ஸோ அவங்களுக்கான பல் சிகிச்சை அந்த அதான் சிரிக்கிறது மலரும் புன்னகை அப்படின்னு சொல்றாங்க. மலரும் புன்னகை அப்படின்றது என்னன்னா பள்ளி குழந்தைகளிடையே துருத்தி கொண்டிருக்கும் பல்வரிசை அமைப்பு அல்லது கீழ்வரிசைகளை பொருந்தாமையை சரி செய்வது. நோக்கம் மட்டும் எழுதிக்கோங்க போதுமானது. அடுத்து வருமுன் காப்போம் திட்டம். இது வந்துட்டு என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. இந்த வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்றது வந்து கருணாநிதி காலத்துல கொண்டுட்டு வந்த திட்டம்யா. இந்த வருமுன் காப்போம் அப்ப ஆக்சுவலா கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, எல்லா நோய்களும் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கருணாநிதி என்ன பண்ணாருன்னா நமக்கான இது கேம்ப்ஸ் நடத்துவோம், கேம்ப் நடத்தி மக்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு. ஆக்சுவலா என்னன்னா இந்த தமிழகத்துல இருக்கிற பெருவாரியான பெண்கள்கிட்ட தெரியவே தெரியாத நோய் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அப்படின்றத பத்தின பெரிய அவேர்னஸே கிடையாது அவங்களுக்கு. அவங்க அதை போய் பார்க்கணும், இது பண்ணணும், செக் பண்ணணும். எந்த நோயுமே பார்த்தீங்கன்னா சுகர்ன்றது. இப்போ ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் தேனியில, திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் பார்க்கல தான் தெரியுது பிளட்டோட டயபெட்டிஸ்ல பிளட்டோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, ரத்த சோகை நோய். தமிழகத்துல 3ல் 1 பொண்ணுக்கு ரத்த சோகை இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம இந்த பிளட்டை வந்து என்ன பண்ணிருக்கலாம், சரி பண்ணி இருந்திருக்கலாம், நம்ம ரத்தத்தோடைய அளவு அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்றது. ஸோ விஷயம் என்னன்னா இந்த ஸ்கீம் ஏன் பாப்புலரா பேசுறாங்கன்னா ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை தாண்டி வர்றதுக்கு முன்னாடி அதோட பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கேம்ப் நடத்தினதான் இந்த வருமுன் காப்போம் திட்டம். வருமுன் காப்போம் திட்டம் 2006ல் கருணாநிதி கொண்டுட்டு வந்தாரு. இப்போ ஸ்டாலின் அதை மறுபடியும் ரீநேம் பண்றாரு. என்ன நேம்னா கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்றது. ஸோ வெறுமனே வருமுன் காப்போம் திட்டம்னு கேட்டாங்கன்னா 2006 கருணாநிதி, கலைஞரின் வருமுன் காப்போம்னு கேட்டாங்கன்னா 2021 யார் கொண்டுட்டு வரா, ஸ்டாலின். கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல என்ன பண்றாங்க, மெடிக்கல் ஸ்கேம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. நோய்களிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்ற நோய்களை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின்படி இந்த திட்டம் தமிழகத்தில் மீண்டும் அமலுக்கு வந்தது. சும்மா மெடிக்கல் கேம்ப் போடுறாங்க, மருத்துவ முகாம்கள் இருந்து மருத்துவ நோயை வந்து தடுக்கிறதுதான் இந்த வருமுன் காப்போம் திட்டம். ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். இந்த ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ திடீர்னு ஒருத்தர் இந்த பையா படம் பார்த்துருக்கீங்களா, இவர் ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அடிச்சு கிளப்பி விடுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி என்னன்னா இப்ப ஆறுயிர் காப்போம் அனைவரும் உயிர் காப்போம் அப்படின்னா டக்குன்னு ஒண்ணு வருது, ஒருத்தவங்க டக்குன்னு நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம டக்குன்னு செல்ஃபி எடுக்கக்கூடாது, டக்குன்னு ஓடி ஐயோ விழுந்துட்டாரு நம்ம ஓடி தப்பிடக்கூடாது, டக்குன்னு அவங்களுக்கு சிபிஆர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா மருத்துவர்களை கொண்டு 42,000 மருத்துவர்கள் மூலமாக சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது. ஸோ எல்லாருக்குமே அந்த சிபிஆர் பயிற்சி கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக விழுகிறாங்க அந்த இமீடியட்டா ஒரு பாதுகாத்துடலாம் இல்லையா. ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்பும் திட்டம், புரியுதுங்களா. ஒரு உயிர் அதை எல்லாரும் காப்பாத்துறாங்க. என்னன்னா 42,000 நோக்கம் என்னன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி சிபிஆர் வந்து வழங்குறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமானது. 2024 என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சு. அது சிபிஆர்னா சிபிஆர் மட்டும் கிடையாது, ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய ஏதாவது வந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு எப்படி முதலுதவி பண்றது எப்படி அப்படின்ற பொதுமக்களிடையே முதலுதவி மற்றும் உயிர் காக்கும் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதுதான் ஆறுயிர் உயிர் காக்கும் திட்டம் அப்படின்றது. ஓகேங்களா, எழுதிட்டீங்களா? ஓகேமா. இப்போ நம்ம ஓகே சுகாதாரம் அப்படின்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் அமௌண்டோட டிவிஷன் பார்த்துக்கோங்க, இயர் பார்த்துக்கோங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க, போதுமானது. அதுக்கு கீழே என்ன திட்டம் வருது, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன் யோஜனா முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த ஸ்கீம்ஸ் பாக்குறப்போ மக்களை தேடி மருத்துவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளியில கொண்டு வந்தது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 45 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக, நீரிழிவு நோய் இந்த மாதிரி நோய்கள்னால பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ரீசெண்டா ஐநாவுடைய விருதுகள் வழங்கப்பட்டது இந்த திட்டத்தோடு. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான பயனாளர்களை கொண்ட இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆன திட்டம்ன்றது பாக்குறப்ப என்ன சொல்றாங்க, மக்களை தேடி மருத்துவம். இதோடைய துணை திட்டங்களா எதை பாக்குறாங்கன்னா மக்களை தேடி ஆய்வக சேவைகள் அப்படின்றது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது இல்லங்களுக்கே சென்று ஆய்வகமாக இது
ரத்த மாதிரிகளை சேகரிச்சு அவங்களுக்கான நோய்களை கண்டறிக்கிறது மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படின்றது. தொழிலாளர்களை தேடி மருத்துவம். தொழிலாளர்களை தேடி மருத்துவம்னா நிறைய தொழிற்சாலைகள்ல அந்த வேலை பார்க்கறதோடைய அடிப்படையில என்ன பண்றாங்க, நோய் தொற்றுகள் ஏற்படுது. அது தீவிரமான தீர்க்க முடியாத நோய்களா இருக்கும் பட்சத்துல அதை வந்து அந்த அங்கேயே போய் கண்டுபிடிச்சிட்டா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப பருத்தி ஆலையில வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் அந்த நோய் இருக்கும், புரியுதுங்களா? ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் அந்த கெமிக்கல் சார்ந்த நோய் இருக்கும். அது அந்த அந்த தொழிற்சாலையிலே போய் கண்டுபிடிக்கிறப்ப ஈஸியா எல்லாத்தையும் மொத்தமா பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள். அப்புறம் இந்த இது தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிளாஸ்ல சொல்லிட்டோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 90:90:90 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குமா, அதாவது 90:90:90. அது வந்து என்னன்னா ஹெச்ஐவிக்கு மொத்தம் 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 90 பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுல 90 பேரை ரெக்கவர் அது மெடிசன் கொடுக்கணும், அதுல 90 பேரை ரெக்கவர் பண்ணணும் இப்படின்னு இருந்தது. இப்போ அந்த நம்பரை என்ன மாத்திட்டாங்கன்னா 95:95:95 அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ 3 தடவை 95 வரும். 95:95:95. அதாவது என்னன்னா மொத்த ஹெச்ஐவி நோயாளிகள் வந்துட்டு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம எத்தனை பேரை கண்டுபிடிச்சாகணும், 95 பேரை கண்டுபிடிச்சிருக்கணும். அதுல அவங்களுக்கு 95 பேருக்கு மெடிசன் கொடுத்துருக்கணும். அந்த 95 பேர்த்த ரெக்கவர் பண்றதை தாண்டி வாழக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அவங்கள மாத்திருக்கணும். இதுன்றது ஹெச்ஐவியோட நம்பர். 6x6x6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அது 6x6x6 எதுக்கு, அனிமிக் முக்து பாரத் அபியான்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை நோய் இருக்கு இல்லைங்களா, அனிமியான்னு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா 6 பேர் வச்சு ஒரு குழு இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 6 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 6 பேர் இருப்பாங்க. ரத்த சோகை நோயை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான நம்பர்ஸ் அந்த 6x6. இது ரிலேட்டடா வந்தா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நிக்ஷை அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா டிபி நோய்க்கானது. நிக்ஷை போர்ட்டல், நிக்ஷை போஷான், நிக்ஷை 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 அப்படின்னு வந்துச்சுனாலே அது யாருக்கானதா இருந்ததுன்னா டிபிக்கானதா இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர் இன்னுயிர் காப்போம் திட்டம் 48 மணி நேரத்துல அரசு மற்றும் அரசு இந்த திட்டத்துக்கு உள்ள தனியார் நிறுவனங்கள்ல என்ன பண்றாங்க, 48 மணி நேரங்களுக்கு 2 லட்சம் மதிப்பிலான 81 வகையான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுது. மேலும் அந்த இடத்துல வந்து என்னன்னா காப்பீடு இருக்கு இல்லைங்களா, மருத்துவ காப்பீடு சிஎம்சிஹெச்எஸ், அதுக்கான இதுவும் அடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்கப்பா. ஓகே, அடுத்து முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம், இது கலைஞரின் காப்பீட்டு திட்டம்னு இருந்தது. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன் சிஎம்சிஹெச்எஸ் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. இதோடைய வருட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000. காப்பீட்டு தொகை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 லட்சம் இருக்கு. இது என்னன்னா பணம் பலனை நமக்கு கொடுக்கல, காசு கொடுக்கல. நமக்கு முடியலைன்னா இப்ப நம்ம திருமணத்துக்கு என்ன பண்றாங்க, காசு நகையா கொடுக்குறாங்களா, இதுல என்ன பண்ணலன்னா பணம் பலன் கிடையாது, சிகிச்சைகளாக நமக்கு பலன் அளிக்கிறாங்க. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம். நட்புடன் உங்களோடு மற்றும் மனம் திட்டம் ரெண்டுமே. நட்புடன் உங்களோடுன்றது வந்து நம்பர் கொடுக்குறாங்க, இந்த நம்பர்ல போன் அடிச்சு பேசுறது. மனம் திட்டம்ன்றது என்னன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கள்கிட்ட மனநலை கவுன்சிலிங் கொடுக்கறது தான் இந்த திட்டம். அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தமிழகத்துல கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்னென்ன வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இது எல்லாத்துக்குமான டெஸ்ட் எடுக்கிறதா இந்த புற்றுநோய் பாதுகாப்பு திட்டம். அடுத்து ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் 9 இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு என்ன பண்றது மூலியமாக அந்த தடுப்பூசி போடுறது மூலியமா அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில இருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு இப்ப இதயம் பாதுகாப்பும்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல அவங்களுக்கான அந்த முதலுதவி உபகரணங்களை கொடுக்கறது தான் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாதம் பாதுகாப்பும் நீரிழிவு மற்றும் சர்க்கரை நோய்கள் அப்போ என்ன பண்றாங்க. அடுத்து கல்வி ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எழுதிக்கோங்க. இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தொடங்கப்பட்ட மிக முக்கியமான திட்டம்யா. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 1, குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து விகிதத்தை அதிகரிக்கணும். இதோட நோக்கம் திருப்பி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. 1 என்னது, ஊட்டச்சத்து விகிதத்தை, குழந்தைகளோட நியூட்ரிஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். 2வது பணிக்கு செல்லும் தாய்மார்களுடைய பணிச்சுமைகளை குறைக்கணும். ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்களா, ஒர்க்கிங் மதர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுடைய சுமை, அவங்களோட பேர்டனை வந்துட்டு கம்மி பண்ணணும்ன்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. 3வது பள்ளிகள்ல சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கணும். இது 3 தான் அதோடைய நோக்கம். ரிப்பீட்டடா நோக்கம்ல வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த 3 நோக்கத்தை ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் பாதிக்கப்படாமல் இருக்க, ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், பள்ளியின் மாணவர்களின் வருகை அதிகரித்தல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களுடைய சுமைகளை குறைக்கிறதுக்காக. இது என்னன்னா மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி காலையில குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குற திட்டம். தேதி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, செப்டம்பர் 15, 2022. எந்த இடத்துல சாப்பாடு போட்டாங்க, மதுரையில போட்டாங்க. ஆக்சுவலா ஒரு ஏஇஓ எக்ஸாமோ பிஇஓ எக்ஸாமான்னு தெரியல, என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் இருக்கு இல்லைங்களா, இது சமைக்கக்கூடிய சமயக்கட்டு எந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப அதுக்காக நீங்க போயிட்டு ஒரு சமயக்கட்டு நம்ம தேடி படிக்க முடியாது, சில கேள்விகள் அப்படிதான் இருக்கும், புரியுதுங்களா? பட் இதை தாண்டி உள்ளுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, இது யாருக்கானதுன்னா 1வது இருந்து 5வது வரைக்கும் முதல்ல அரசு பள்ளிகள் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அரசு மற்றும்
அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. ஸோ முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 மதுரையில தொடங்கப்பட்டுச்சு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் 2வது. 3வது இதுடைய நோக்கம் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து அதிகரிக்கிறது, பள்ளி மாணவர்களோட சேர்க்கையை இன்க்ரீஸ் பண்றது. 3வது என்னது ஒர்க்லோட, அதாவது ஒர்க்கிங் உமன்ஸோடைய பேர்டனை வந்துட்டு ரெடியூஸ் பண்றது. இது 3 தான் அதோடைய நோக்கமா இருந்துச்சு. ஓகேம்மா. இப்போ இதோட ஆரம்ப புள்ளி நம்ம சோறு போடுறது, சாப்பாடு போடுறது இருக்குங்களா, இதுவும் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுவாங்க. காமராஜர் சொல்லியிருப்பாரு, நம்ம ஒன்றும் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறது ஒன்றும் நம்ம செய்யாததான் ஒன்றும் செய்யல. நம்ம ஊர்கள்ல ஆரம்பத்துல இருந்தே என்ன இருந்தது, அன்னதான பழக்கம் இருந்துச்சு. அதுல ஒரு பங்கா தான் நம்ம என்ன பண்றோம், மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ முதலாக தமிழகத்துல மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்தது யாருன்னா, நீதி கட்சி காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா 1920 வந்துட்டு சென்னை மாநகராட்சி தலைவராக பி.டி. தியாகராயர் இருக்கும் பட்சத்துல மதுரைன்னு சொல்லிட்டணும், மதராஸ்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா அது என்னன்னா மதராஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு. என்டையர் தமிழ்நாடு 1956 காமராஜர் என்ன பண்ணாங்க, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1982 எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க, சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எந்த ஊர்ல கொண்டு வந்தாங்க, மதுரையா? இல்ல, அந்த பக்கத்துல சொல்லுங்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, தாலி, காட்டூர். ஆனா சொன்னேன் திருச்சியில தான் கொண்டுட்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே. 2வது இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி நேத்து வராத நிறைய பேர் இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கு. யாராவது தளபதியை பார்க்க போனீங்களா? தளபதின்னு கத்திக்கிட்டே. இப்ப நேத்து ஃபுல்லாமே இந்த இது இன்ஸ்டால ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, ஆல் ஐஸ் ஆன் இஸ்ரேல், ஆல் ஐஸ் ஆன் பாலஸ்தீன், அது மாதிரி ஆல் ஐஸ் ஆன் திருச்சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நேத்து நிறைய பேரை பார்த்த மாதிரி இருந்துச்சு லைவ்ல. தளபதி அப்படின்னு கத்திக்கிட்டு போன மாதிரி. யாராவது போயிட்டு வந்தீங்களா? முத்துவேல் நினைப்பான், கிளாஸ்ல தான் முத்துவேல்னா இப்ப எல்லா இடத்துலயும் சென்னை வரைக்கும் முத்துவேலு. ஓகேமா. இல்லம் தேடி கல்வி. சரி, இல்லம் தேடி கல்வியோடைய நோக்கம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. கொரோனா காலகட்டங்கள் இருந்துச்சு இல்லையா, பெருந்தொற்று காலகட்டங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காம போயிடுறாங்க. ஒரு மாசம் நம்ம ஐஎன்எம் கிளாஸ் போடலன்னா அடுத்து வந்தா நீங்க உட்காருங்க தம்பி வரமா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, சின்ன பசங்களுக்கு கற்றல் இடைவெளிகளை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன திட்டம், இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வியோடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன் கேப், கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். எந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா கோவிட் காலங்கள்ல 2021. இதோட விஷயம் என்னன்னா, இதோடைய விஷயம் என்னன்னா 5 to 7 2 மணி நேரம் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற தன்னார்வலர்கள் குழந்தைகளுக்கு போய் அந்த பேசிக் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த இல்லம் தேடி கல்வியோடைய திட்டம். எந்த இடம், எந்த ஊரு, அவருடைய நோக்கம் மட்டும் எழுதிக்கோங்க ஸ்பீடா. எழுதிருங்க எல்லாரும் மோஸ்ட்லி. தமிழ் புதல்வன் திட்டம். ஓகே. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, புதுமை பெண் திட்டம் பார்த்தோம். புதுமை பெண் திட்டம் மாதிரி சட்டசபையில கேட்டாங்க, இந்த மாதிரி பசங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. சரி ஓகே, அது என்ன பசங்க பொண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புதுமை பெண்ணுக்கு எப்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிச்ச 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு கல்லூரி காலங்கள்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்துல என்ன பண்றாங்க, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் ரெண்டுமேப்பா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவங்களுக்கு அவங்களுடைய கல்லூரி காலங்கள்ல எவ்வளவு கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது என்ன திட்டம்னா தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டம். இது வந்து என்ன திட்டத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்னா, புதுமை பெண் திட்டத்துக்கு பின்னாடி வந்துச்சு. புதுமை பெண் திட்டம் எதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அது எங்க இருந்து வந்துச்சுன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இது அப்படியே வரிசையா வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறது. மேக் இட் ஃபாஸ்ட். சார், இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கேர்ள்ஸ்க்கு கொடுத்தாங்களா சார், அது வந்து எய்டட் கவர் ஆகாதா? அது கேர்ள்ஸ். புதுமை பெண் திட்டம்ன்றது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி காலங்கள்ல 1000 ரூபாய். இது பசங்க. தமிழ் புதல்வன் அப்படின்றது வந்து என்னன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6ஆவதுல இருந்து 12 வரைக்கும் படிச்ச பையனுக்கு அடுத்து காலேஜ்ல 1000 ரூபாய். அது பையன், இது பொண்ணு இல்லைங்களா? எஸ் சார், அது இல்ல சார், இப்ப வந்து கவர்மெண்ட் எய்டட்ன்றது கேர்ள்ஸ்க்கும் இருக்கான்னு கேக்குறேன் சார். கவர்மெண்ட் எய்டடுக்கும் இருக்கா, ஷுவராவே இருப்பா. ஸ்டார்ட் பண்ணல, அதாவது புதல்வன் ஸ்டார்ட் பண்ணலே எய்டடோட சேர்த்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா புதுமை பெண் ஸ்டார்ட் பண்ணல கவர்மெண்ட் ஒன்லி அப்படின்னு இருந்துச்சு. அதை லேட்டடா எக்ஸ்டாண்ட் பண்றப்பதான் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் பிளஸ் எய்டட் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகேமா. ஓகே, தமிழ் புதல்வன் முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே, அடுத்து மகிழ் கணிதம் வானவில் மன்றம் அப்படின்றது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. வானவில் மன்றம் எங்க பார்த்து தொடங்கினாங்க? வானவில் மன்றம்
திருச்சியில தான் தொடங்கினாங்க. வானவில் மன்றம்னா ரொம்ப சிம்பிள். குழந்தைகளுக்கான அறிவியல் படிக்கிறாங்க இல்லைங்களா, அதை ஊக்குவிக்கிறது தான் வானவில் மன்றம். மகிழ் கணிதம்னா ரொம்ப சிம்பிள். குழந்தைகளுடைய கணிதம் கற்றலை ஒரு ஆக்கப்பூர்வமா மகிழ்ச்சியா கொண்டுட்டு வர்றதுதான் மகிழ் கணிதம் அப்படின்றது. மகிழ் கணிதம் 2022. பெனிஃபிஷியரி யாருன்னா அரசு பள்ளியில 6வதுல இருந்து 8வது வரைக்கும். அந்த வயது ரொம்ப முக்கியம், வகுப்பு ரொம்ப முக்கியம். 6வதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கொடுக்கிறது. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து மேக்ஸ் புக் பார்த்திருப்பீங்க, இப்ப அப்படி இல்ல. ஆக்சுவலா ஒரு 10 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா மேக்ஸ் புக் தமிழ் மீடியத்துல பாத்தீங்கன்னா கணிதம்னு இருக்காது, என்னன்னு இருக்கும், கற்கண்டுன்னு இருக்கும். ஓகே, அதான் சொல்றேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலத்துலலாம் நாங்க மேக்ஸ் புக் எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கற்கண்டு, அறிவியல், சூழ்நிலையியல் அல்லது வரலாறு அப்படின்னு இருக்கும். கணக்குன்றது வந்து கற்கண்டு மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருப்பாங்க. ஸோ என்ன விஷயம்னா இதுக்கு அதுக்கு சொல்ல வர்றாங்க. படிக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல எனக்கு மேக்ஸே வராது, 10 பேர் எடுத்தாங்கன்னா 7 பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு மேக்ஸ் பிடிக்காதுன்னு. அதுக்காக மகிழ்ச்சியா கணக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேப்பா. வானவில் மன்றம் அதே 6வதுல இருந்து 8வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணித கற்றலை ஊக்குவிக்கிறதுக்காக. நம்ம பாப்பாக்குறிச்சி, காட்டூர்ல, திருச்சியில இவ்வளவு டீட்டெயில்டு வேண்டாம். திருச்சி, பாப்பாக்குறிச்சி போதுமானது. எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றது. இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம்ன்றது என்னன்னா பேசிக் வந்து என்ன, ஒரு பேசிக்கான எழுத்தறிவு மற்றும் எண்ணல் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது, ஒரு படிக்கிற பையனுக்கு ஒண்ணு கூட்ட தெரியணும். என்ன வகுப்பு படிக்கிற பையனுக்கு 1வதுல இருந்து 3வது வகுப்பு, இந்த வகுப்பு வயது ரெண்டுமே ரொம்ப முக்கியமையா. ஒரு எக்ஸாம்பிள் வகுப்பு கேட்டிருந்தாங்க. இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்துல என்ன வகுப்பு படிக்கிற பயனாளிகள் யாருன்றது கேள்வியா இருந்துச்சு. 1வதுல இருந்து 3வது படிக்கிற வரைக்கும் வகுப்பு வயதுன்னு பாத்தீங்கன்னா எத்தனை வயதா இருக்கும், 8 வயதா இருக்கும். அந்த 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை எண்ணல் அறிவு மற்றும் எழுத்தறிவு. பேசிக்கா அவன் நம்பர்ஸ் எழுதி கூட்டி எழுதுனா வாசிச்சா போதும், நம்பர்ஸை கூட்டினா போதும். இந்த திட்டம் தான் என்ன சொல்றாங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றது. இதோடைய தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. இதோடைய காலம் வந்து இலக்கு என்ன நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா 2025க்குள்ள நிர்ணயிச்சிருந்தாங்க. 2025க்குள்ள எல்லா குழந்தைகளும் 1வதுல இருந்து 3வது வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணிருக்கணும், எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும் அப்படின்றது. லேட்டரா என்ன பண்ணாங்கன்னா 2023-24 இந்த கிளாஸ் வந்துட்டு 4வது 5வதுன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 3வது வரைக்கும் சொல்லிக் கொடுக்க முடியல, அவங்களோட மல்லுக்கட்ட முடியலன்ட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க திட்டத்தை. 4-5 இருந்துட்டு போ. பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு எழுதிக்கோங்கப்பா, ரைடிங் அண்ட் ரீடிங். ஓகேங்களா. எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றது. மாணவர் மனசு, நம்ம ஆளுக்கு பேர் வைக்கிறதுக்கு அதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறப்பே பார்த்துருவோம். இந்த மாதிரி பேர் வைக்கிற மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருந்தா என்ன பண்ணிடலாம், நம்ம வாட்டுக்கு போய் உட்காந்துட்டு நம்ம வாட்டுக்கு பேர் வைக்கலாம். மாணவர் மனசு அப்படின்றது. இன்னும் மாணவர் மனசுனா ரொம்ப சிம்பிள். ஸ்கூல்ல சிவப்பு கலர்ல ஒரு டப்பா வச்சிருவாங்க, அந்த டப்பாவுக்கு ஒரு நம்பர் இருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இந்த சார் வந்துட்டு எனக்கு இல்லாத இது நடத்துறது ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்றப்போ எழுதி நம்ம அதில் போட்டோம்னா அதுக்கான ரெக்கவரேஷன் உடனே நடந்துரும் அப்படின்றதுதான் மாணவர் மனசு. இது எங்கதான் இருக்கும், ஸ்கூல்ல தான் இருக்கும். சரிங்களா, எழுதிக்கோங்க. மாணவர் மனசு அப்படின்றது என்னன்னா அந்த பெட்டிகளோட நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லையாப்பா, 1441617 அப்படின்றது. இந்த 17 எல்லாமே கல்வி தொடர்பான என்ன பிரச்சனைனாலும் இந்த நம்பர்ல சொல்லலாம். as usual 1098. 1098 என்ன, அந்த நம்பர் என்னது, சைல்ட் லைன், குழந்தைகளோட பாதுகாப்புக்கான எண் தான் அந்த 2 நம்பர். இந்த 2 நம்பருமே அதுல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க, பெட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், அதோட போஸ்டர் தான் இந்த மாதிரி இருக்கும், 2 நம்பர் இருக்கும். ஸோ மாணவரோட மனசு அப்படின்றது என்னன்னா மாணவரோட பிரச்சனைகளை மாணவர் மனசு பெட்டிகள் அல்லது 14417 and 1098 தொலைபேசி மூலமாக எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த மாணவர் மனசு அப்படின்றது. அடுத்து மிஷன் இயற்கை அப்படின்றது. மிஷன் இயற்கை 2022 கொண்டு வந்த ஸ்கீமியா. இந்த ஸ்கூல்ல இந்த பள்ளி தோட்டங்கள், நீங்க இப்ப கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மண்ணை நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ வகுப்பறைகள்ல பள்ளிகள்ல பள்ளி வளாகத்துல காய்கறிகள் விளைவிக்கிறது மூலியமாக அது மூலியமாவே சத்துணவுக்கு அந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு மாணவர்களுக்கு இயற்கையை பத்தின உணர்வையும் அதை உருவாக்கணும்ன்ற எண்ணத்தையும் விதைக்கிறது தான் இந்த மிஷன் இயற்கை அப்படின்றது. சரிங்களா, எழுதிக்கோங்க. மிஷன் இயற்கை அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பு, கழிவு மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு, மரம் நடுதல் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு வர்றது. இதுக்கு யார் ஃபண்ட் கொடுக்குறா, காசு கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் த நேச்சர். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இதுக்கு அமௌண்ட் கொடுக்குறது யாரு, ஒரு ஸ்கீம்னா அதுக்கான அமௌண்ட் கொடுக்க முடியும், அமௌண்ட் கொடுத்தாதானே அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சார் இதுக்கு என்ன சார், மரம் வைக்கிறதுக்கு செடி வைக்கிறதுக்கு என்ன சார் அமௌண்ட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சரிங்களா, வெள்ளரி விதை வாங்கணும்னாலும் என்ன வேணும், காசு வேணும். அதுக்காக வாத்தியாரா காசு போட்டு வெள்ளரி விதை வாங்கி கொடுப்பாரு, இல்ல வாங்கி கொடுத்தாலும் அந்த வெள்ளரிக்காயை வாத்தியார் பேக்ல போட்டு எடுத்து போனா விட்டுருவாங்களாம்.
ஓகேம்மா. பேராசிரியர் அன்பழகன், மிஷன் இயற்கை. சொல்றோம் பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு தர்றோம். பட் பிடிஎஃப் தாண்டி பிடிஎஃப் பலவலன்னு இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு ரன்னிங் நோட் மாதிரி எடுக்க சொல்றேன், நிறைய பேர் எடுக்கிறது எதுக்குன்னா, பிடிஎஃப் இதே பிடிஎஃப் உங்க கைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல பாயிண்ட் ஆர்டனாய் தான் வரும், வளவலன்னு இருக்கும். அது ஃபுல்லா உங்களால எப்பவுமே என்ன பண்ண முடியாது, எரிச்சலா இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா சைட்ல பார்த்துட்டு எது என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஃபியூச்சர்ல அதுல ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த பேராசிரியர் இது என்னன்னா பள்ளிகளை சீரமைக்கிறது. மறுசீரமைக்கிறதுனா என்ன சொன்னா, பிளாக் போர்டு இல்லாத ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, செவருக்கு பெயிண்ட் அடிக்காம இருக்கும் இல்லையா, செவரே இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த இடங்களை பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளை சீரமைத்தல், புதிய வகுப்பறைகள் மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்துதல். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2023 வேலூர்ல தொடங்கப்பட்ட திட்டம் இது. இந்த பாயிண்ட் தேவையில்லை, ஏன்னா இதுல என்னன்னா எல்லா ஸ்கூலையும் சேர்த்து சொல்றாங்க. ஆதி திராவிடர் பள்ளிகள், பழங்குடியினர் பள்ளிகள், கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது, தேவையில்லை. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்னன்னா, பள்ளிகளை மறுசீரமைக்கிறது, போர்டு இல்லாத இடங்கள்ல உள்கட்டமைப்பை விரிவாக்கம் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுதான். ஓகே, குட்டி காவலர் திட்டம். குட்டி காவலர் திட்டம் இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள போய் ரோட்ல நிக்க வச்சு டிராபிக் போலீஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், டிராபிக் ரூல்ஸ் கத்துக் கொடுக்கறதா குட்டி காவலர்கள் திட்டம் அப்படின்றது. குட்டி காவலர் திட்டம் 2022 கொண்டு வரப்பட்டது. 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு கொடுக்குறாங்க. பிளஸ் அவங்கள என்ன பண்றாங்க, சாலை பாதுகாப்புல இன்வால்வ் பண்ற ஸ்கீம் தான் குட்டி காவலர் திட்டம் அப்படின்றது. பள்ளி குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிராண்ட் அம்பாசிடரா மாத்தி விட்டுறாங்க. அப்ப இது எதுக்குப்பா பண்றாங்க, ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா, 3ஆவதுல இருந்து 8ஆவதுன்னு சொல்றாங்க, அந்த பையனுக்கு இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு கூட்டு போய் நிக்க வைப்பாங்க. 9th 10th 11th 12th அவன் அப்பதான் பைக்கை துள்ளிட்டு ஓட்டிட்டு இருப்பான், அவனுக்கு போய் கத்து கொடுக்கலாம். ஏன் அந்த 3ல இருந்து 8? அப்பதான் வளர்றான். அப்பவே சப்புன்னு அடிச்சு சொல்லிட்டோம்னா அவன் பெருசாகி என்ன பண்ண மாட்டான், இல்லாத வேலை பார்க்க மாட்டான். ஆக்சுவலா என்ன நோக்கம்னா, அந்த 3வது வயசு பையன் அப்பாவோட போவான் இல்லையா, இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும்ன்றது அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும். அவங்க அப்பாவோட வண்டியில போயில அவர் ஹெல்மெட் போடலன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அப்பா ஹெல்மெட் போடுப்பா, அண்ணா ஹெல்மெட் போடு, போன் அடிக்கும், அப்பா எடுத்து பேசுவாரு, என்ன சொல்லுவாரு, அப்பா பேசக்கூடாதுப்பா. இதெல்லாமே எங்க ஆகும்னா அந்த 3ல இருந்து 8. சார் அப்ப 1ஆவதுலயே நம்ம சொல்லி விடுவோம்னா, 1ஆவதுல அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை போய் ரோட்ல நிக்க வச்சோம்னா ஓடிக்கிட்டு இருப்பான், பஞ்சு மிட்டாய்க்காரரை பின்னாடி பார்த்துட்டு இருப்பான், குல்ஃபி ஐஸ்காரர்கிட்ட போலீஸ்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அது அவனுக்கு ஒன்றும் விளங்காதுன்றதுனாலதான் 3ஆவதுல இருந்து என்ன பண்றாங்க, 8ஆவது வரைக்கும் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வராங்க. ஸோ குட்டி காவலர் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். சிற்பி இப்போ சிற்பிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்ல வந்துட்டு முதல் ஆப்ஷனா கேட்பாங்க, சிற்பி திட்டத்தோட நோக்கம் ஆப்ஷன் ஏ கைவினை தொழில்களை கற்றுக் கொடுப்பது. நம்ம என்ன நினைப்போம், சிற்பினாலே சிலை செய்யறவர் தான், அதுவா தான் இருக்கும், போடுறா அப்படின்ட்டு நோக்கி விட்டுரும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ், புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, சிற்பி அப்படின்ற திட்டம் இப்போ ஸ்கூல்ல நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன பசங்கள் கிட்ட போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்கு, குற்ற சம்பவங்கள் அதிகமா நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு ஸ்பையை உருவாக்கிட்டோம்னா, யார் யாரெல்லாம் என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்களோ அதை ஒருத்தர், சார் இந்த மாதிரி 4வது பெஞ்சில் ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நேரமா கையை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன், அவனை போய் பிடிங்க, அவன் கைப்பிடியா பிடிச்சி போடலாம் அப்படின்றது. பள்ளிகள்லயே மாணவர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு, ஒரு பொறுப்புள்ள முயற்சிகள்ல அவங்களை ஈடுபடுத்துறது. சரிங்களா? எல்லா விஷயங்களுக்குமே. இப்போ அவன் ஒரு தப்பான செயல் செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் தப்பான செயல் செய்யறான்னா அதை யாருக்கு தெரியும், அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். அவனையே நம்ம அங்க ஒரு ஆளா வச்சிட்டோம்னா அவன் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா மாறிடும். ஓகே, இவன் செஞ்சா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், போட்டு கொடுக்கணும், நமக்கு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிரு. அவன் என்ன நினைப்பான், ஐயோ இவனே போட்டு கொடுக்குறான், நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு இருப்பான். ஸோ சிற்பி திட்டம் 2022, சிற்பியோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். நோக்கம் என்னன்னா, மாணவர்களுடைய ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இது யாரு அப்படின்னா 8th 9th 8th முடிச்சிருக்கணும், அந்த 9th ஸ்டார்ட் பண்ற டைம் 8ன்னு எழுதிக்கோங்க. இந்த திட்டம் அரசு பள்ளியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த காஸ்டியூம் போட்டு விட்டுருவாங்கப்பா, தெரியுது அந்த காஸ்டியூம், ஒரு கேப் வச்சிருவாங்க. ஓகே, வந்துட்டான்டா கேப்காரன் வந்துட்டா, நம்ம ஒரு பதுங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. மணற்கேணி செயலி அப்படின்ற மணற்கேணி ஆப்.
இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடங்கள் இருக்கும் இல்லைங்களா, லெசன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒளி மற்றும் ஒளி வடிவில் இந்த ஸ்கூல்ல சொன்ன ஒளி ஒளி வகுப்பு அப்படின்ற மாதிரி விஷுவலாவும் இருக்கும், ஆடியோபிளாவும் இருக்கும். எப்பயாவது நமக்கு வந்து குரங்கை தேடி நிலாவை தேடிய குரங்கு அப்படின்னா அந்த பாடத்தை போட்டோம்னா அப்படியே எல்லாமே என்ன பண்ணும், விஷுவலா அந்த பாடத்தை காட்டும். அதனாலதான் இந்த ஸ்கீம் மணற்கேணி செயலி எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஏன்னா அது உதயநிதி ஸ்டாலின் லான்ச் பண்ண ஸ்கீம். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. ஒருவேளை அகைன் கேட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. மணற்கேணி செயலி 2023 செங்கல்பட்டு மாவட்டத்துல தொடங்குறாங்க. இப்போ இப்படியே எழுதினாலும் சரி, இல்ல சிம்பிளா நான் சொன்ன மாதிரி 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் ஒளி மற்றும் ஒளி வடிவிலாக, காட்சி மற்றும் ஒளி வடிவில வந்து நம்ம கொடுக்கறதா இந்த மணற்கேணி செயலி அப்படின்றது. இப்ப இது தமிழ் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க மட்டும் இங்க மணல் கேணின்னு இருக்குப்பா. மணற்கேணி வேற, மணல் கேணி வேற, ரெண்டும் வேற வேற. ஸோ அது மணற்கேணின்ற மாதிரி எழுதிக்கோங்க. விழுதுகள் திட்டம் அப்படின்றதுப்பா, விழுதுகள் ப்ராஜெக்ட். விழுதுகள் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, விழுதுனா ஒரு மரத்தோட இது இது கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட விழுதுதான் என்ன பண்ணும், அந்த மரத்தை பின்னாடி ஃபியூச்சர்ல தாங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பள்ளியில படிச்சு முடிச்சுட்டு வெளியில போனவங்க ஃபண்டு கொடுத்து அந்த பள்ளியை டெவலப் பண்றதா என்ன திட்டம், விழுதுகள் திட்டம் எழுதிக்கோங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் ஓரளியில் திரண்டு அரசு பள்ளிகளை வலுப்படுத்தும் திட்டம் அப்படின்னு இதை சொல்றாங்க. விழுது நீங்க கான்செப்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுதுனா விழுதுதான் அந்த ஆலமரத்தை தாங்குது. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல இருந்து போனவங்க, அந்த மரத்துல இருந்து போன விழுது எப்படி அந்த மரத்தை தாங்குதோ அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு போனவங்க அந்த ஸ்கூலை தாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் ஃபியூச்சர்ல போய் உங்க ஸ்கூல் என்ன பண்ணுங்க, தாங்குங்க. இதோடைய பிராண்ட் அம்பாசிடர், இந்த ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா செஸ் வீரர் விஸ்வநாத ஆனந்த் அப்படின்றது இந்த ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடர் ஆனார். நம்ம ஸ்கூல் நம்ம ஃபவுண்டேஷன் 2022 சென்னையில தொடங்கப்பட்ட திட்டம். நீங்க நிறைய இருக்கு இல்லைங்களா, வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விழுது அது போய் அந்த மரத்தை தாங்குற மாதிரி அந்த பள்ளியில இருந்து வெளியில போனவங்க அந்த பள்ளியை தாங்குறாங்க. அதுதான் முன்னாள் மாணவர்களை கொண்டு பள்ளிகளை கட்டமைச்சா அது விழுதுகள். நம்ம ஸ்கூல் நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அப்படின்னா எல்லாத்துக்குமான ஸ்கூல். அப்ப பொதுமக்கள் வேற யாரு, தன்னார்வர்கள் யார் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ எல்லாத்துல இருந்து காசை வாங்கி அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் அப்படின்றது. ஓகேமா. அடுத்து பள்ளி இல்ல நூலக திட்டம். இதுல 2022 கொண்டு வந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரீடிங் அந்த விஷயத்த ஹேபிட்டை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த இது மட்டும் எழுதிக்கோங்கப்பா, 4ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு இந்த மாதிரி வகுப்பு எந்தெந்த திட்டத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வகுப்பை மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. வகுப்பு வயது அந்த மாதிரி 4ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். அதே மாதிரி ஒன்னாம் கிளாஸ் நோட் புக் என்ன பண்ண முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது, கலர் பெயிண்ட் வச்சு அடிச்சு கொடுத்துருவோம் நமக்கு. ஸோ 4ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பயல்களுக்கு பள்ளி நூலகங்கள்ல இருந்து புத்தகங்களை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருந்து படிச்சுட்டு அந்த வாசிப்பு வந்து டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன திட்டம், பள்ளி நூலக திட்டம். இப்ப அது ஸ்கூல் ஹோம் லைப்ரரி ஸ்கீம்ன்றதே பள்ளி நூலக திட்டம் அப்படின்றத வச்சுக்கலாம்ப்பா. ஓகே, அடுத்து எழுதிட்டீங்களா, முடிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 2025. இப்போ ரீசெண்டா இந்த பட்ஜெட்ல பேசினாங்க. இப்போ காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே வந்துருமியா. என்னன்னா அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு பல்கலைக்கழக கல்லூரிகள் உள்கட்டமைப்பை இது பண்றது. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருந்தலைவர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்துல எல்லா வகையான உயர்கல்வி நிறுவனங்களுடைய, அரசு உயர்கல்வி நிறுவனங்களுடைய உட்கட்டமைப்பை உயர்த்துறது. எப்படி சொல்லியிருக்காங்க, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு கல்லூரிகள் எல்லாமே, அரசு பொறியியல் கல்லூரிகள், அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரிகள் எல்லாத்தோடைய உட்கட்டமைப்பை உயர்த்துறது தான் இந்த பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ்ல நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் இல்லைங்களா, எஜுகேஷன் படிக்கல நீ ஒரு 2 ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றது அதெல்லாம் தெரியுங்களா? சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம்மா. இந்த சர்வ சிக்ஷா அபியான் பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும், 1ஆவதுல இருந்து 8th வரைக்கும் நம்ம இந்த கிராமங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பென்சில் வரைஞ்சு இங்கிட்ட ஒரு பொண்ணு இங்கிட்ட ஒரு பையன் உட்காந்துட்டு இப்படி குடுமி பறந்த மாதிரி இருக்கும். அதான் அந்த சர்வ சிக்ஷா அபியான்றது. எல்லாரையும் ஸ்கூலுக்கு போய் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக 2010 சரிங்களா, 2001 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2001ல சர்வ சிக்ஷா அபியான்ற ஒரு திட்டம், அதாவது எல்லாத்தையும் ஸ்கூல் படிக்க வைக்கணும், 8வது வரைக்கும் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக கொண்டுட்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தினுடைய பெரிய சக்சஸ் உடைய காரணமா என்ன பண்ணாங்கன்னா 8th வரைக்கும் எல்லாரும் படிச்சுட்டாங்க. அப்ப அதை விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு கொண்டு வராங்க. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றது இது என்னன்னா 2009 நினைக்கிறேன். சரிங்களா, கரெக்டா அந்த 8 வருஷம் கணக்கு வரும். 8 அப்படின்னா 9 10 என்ன பண்ணிடலாம், படிக்க வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த 2 திட்டமும் ஒருவேளை கேட்டாங்கன்னா, எஜுகேஷன் ரிலேட்டட்ல கேட்டாங்கன்னா இந்த 2 திட்டமும் கேட்கலாம்.
இப்போ நம்ம ஸ்கீம்ஸ் படிச்சாச்சு. இப்போ நமக்கு டெவலப்மெண்ட் அட்மின் குரூப் 2ல கவனிச்சுக்கோங்க, இதை எழுதுறவங்களுக்காக, எக்ஸாமுக்காக ரெடி ஆகிறவங்களுக்காக. டெவலப்மெண்ட் அட்மின் நமக்கு இப்போ எஜுகேஷன் வந்துட்டு முடிச்சாச்சு, ஹெல்த் முடிச்சாச்சு, அப்படித்தானப்பா? ஸ்கீம்ஸ் முடிச்சாச்சு. இதை நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிறப்போ உங்களுக்கு சிலபஸ்லயும் அந்த வார்த்தைகள் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நான் எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழகத்துல கல்விக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள், கமிட்டிஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதோடைய கேப்டன் யாரு, அதோடைய பிரசிடென்ட் யாரு, அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்றது. இந்த ராலே கமிட்டியோட ரெக்கமெண்ட்ஸ் மூலியமா தான் என்ன கொண்டு வந்தாங்க, ராலே கமிட்டியோட ரெக்கமெண்ட் மூலியமா தான் 1904ல இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் கொண்டுட்டு வந்தாங்க. 1854ல வந்துட்டு சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பாச்சோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் 1857ல யூனிவர்சிட்டிஸ் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன், என்ன கமிட்டி, என்ன இயர்ன்னு பாத்துக்கோங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரெண்டோட. அது தாண்டி ஸ்கீம்ஸ் பாத்துட்டீங்கன்னா எஜுகேஷன் போதுமானது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் படிக்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு சுகாதாரம் ஹெல்த் படிக்கிறப்ப ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இருக்கும், கட்டமைப்பு நிறுவனங்கள் அப்படின்றது. அது இப்போ மருத்துவ கல்வி இயக்குனரகம், முதலான மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் எங்கெங்க ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்றது, இதெல்லாம் கட்டமைப்பு. இது மாறாது இல்லையா, டிரான்சான் மாறாது, இது இது என்னது, வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிக்கிற வருஷம் மாறாது. ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரக்சரலா இருக்கிறது. இதை படிச்சு முடிச்சுட்டு அது ரிலேட்டடா ஸ்கீம்ஸ் படிக்கிறப்போ நமக்கு சிலபஸ்ல கவரான தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் கல்வி அப்படின்ற டேர்ம் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். புரியுதுங்களா? ஓகேயா? பெருமூச்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடுல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் என்ன அப்படின்னா பேசிக்கா வந்து என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். இதோடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கான பேராசிரியர் அன்பழகன் 2022 மாது 23ல வந்துட்டு அதுக்கு அமௌண்ட் ஆக்சுவலா இந்த பேராசிரியர் அன்பழகன் திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன அனௌன்ஸ் பண்ணது 2022. எவ்ரி இயர் அதுக்கு ஃபண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்காக இவ்வளவு ஒதுக்குனாங்க, இதுக்காக இவ்வளவு ஒதுக்குனாங்கன்னு இருக்குங்களா, அது அகைன் ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2022 பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது 2022 அப்படின்றத மாத்திக்குவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் 2022ல மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுக்கிறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு குழப்பம், வேலை வாய்ப்பை வழங்குதா திறன் மேம்பாடு வழங்குதா? நான் முதல்வன் திட்டம் என்னன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட். நமக்கு இதுல என்ன ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை நான் முதல்வன் உருவாக்கி தருதானா? நிச்சயமா வேலை வாய்ப்பை கொடுக்கல. வேலை வாய்ப்புக்கான என்ன கொடுக்குது, திறனை கொடுக்குது. என்ன மாதிரியான ஸ்கில்ல கொடுக்குதுன்னா எல்லா மாதிரியானது. இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்துட்டு வாகன ஓட்டுநர்கள் இருக்காங்களே, கார் டிரைவர்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு. என்ன குவாலிஃபிகேஷன்னா உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருந்தா போதுமானது, உங்களை என்ன பண்ணாங்க, ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஜாப்பனீஸ் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இது சிங்கப்பூர்ல இந்த மாதிரி நாடுகள்ல கம்பி கட்டுற வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன கதை கம்பி கட்டுற வேலைலாம் பேசுன்ற மாதிரி கம்பி கட்டுற வேலைக்கு ட்ரெயின் பண்றாங்க. யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றாங்க, டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றாங்க. இது போக இந்த பிரைடல் மேக்கப் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான மேக்கப் ஆர்டிஸ்டான கிளாஸஸ் போகுது, டைப் ரைட்டிங் போகுது, தையல் இயந்திரம் போகுது. ஸோ விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப இதான்னு நினைச்சுக்கோங்க. நான் முதல்வன் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு இந்த திட்டத்தோடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த திட்டத்தோட பயனாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். இது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 9th சில ஸ்கீம்ஸ் வந்து உள்ளுக்கு வருது, 9ஆம் வகுப்புல இருந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் உள்ள வருது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் பொறுத்து அதுக்கான ஆன்சர் பண்ணிக்கும். இதோடைய பெனிஃபிஷரின்னு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல பயனாளிகளா இருக்காங்க, நான் முதல்வன்ல இருக்காங்க. ஒரு சில திட்டங்கள் 9ஆம் வகுப்புல இருந்தே அவங்க இது எலிஜிபிளா இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வைக்கிறது, அவங்களுக்கு அங்கேயே இந்த ஸ்கில் கொடுக்கறது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்றது, இது எல்லாமே ஒரு சில டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கீம்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து அது மாறும். ஓகேயா? ஓகே. இளையா செயற்கை நுண்ணறிவு தளம் அப்படின்றதும் கல்லூரி கனவுன்றது ரொம்ப சிம்பிள். 12th முடிச்சுட்டு காலேஜ் போனா என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா நமக்கு என்ன மாதிரி நாலேஜ் கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறது தான் கல்லூரி கனவு. இளையா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாட் போர்ட் அப்படின்ற மாதிரி நமக்கான தகவல்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தகவல்கள் கொடுக்கறது பேர் தான் இளையா. நம்மளுடைய ஸ்கில்லுக்காக அந்த நான் முதல்வன் போர்ட்டலுக்கு கீழே தொடங்கப்பட்ட போர்ட்டல் தான் இளையா அப்படின்றது. அடுத்து நான் ஒலிம்பியாட் இயக்கம் அப்படின்றதுப்பா. கல்லூரி கனவுன்றது வந்து என்னன்னா உயர்கல்விக்கான ஹையர் எஜுகேஷனுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு முடிச்சு. ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் ப்ரோக்ராம், உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் திட்டம் அப்படின்னு. நான் முதல்வன் ஒலிம்பியாட் அப்படின்றது.
நான் முதல்வன் ஒலிம்பியாட் 2024 தொடங்கப்பட்டது. சென்னையில தான் தொடங்கினாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கையடக்க கணினி லேப்டாப் கொடுக்கறது மூலயமா அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அதுல வெற்றி பெறவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கறது தான் அந்த நான் ஒலிம்பியாட். அவங்களோட அறிவுகளை வலுப்பெற செய்யறதுக்கு பயிற்சி மற்றும் திறன் வழங்கப்படும். 6ல இருந்து இதோட பெனிஃபிஷரி யாரு? இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் யாருக்கானதுன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கையடக்க கணினியின் வாயிலாக. ஓகேயா? ஸ்பீடா மாத்திரலாமா? ஓகே. கலைஞரின் கைவினை திட்டம். இந்த திட்டம் ரொம்ப 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 முக்கியமான திட்டம்யா. பிஎம் உடைய விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் பாத்தீங்களா? தெரியுமா? விஸ்வகர்மா. சரி, ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. கைவினை கலைஞர்கள் திட்டம் அப்படின்றது. ஓகேமா. இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்றது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு திட்டம்யா. இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, யாரு இதோடைய பெனிஃபிஷரின்னு பார்த்தாங்கன்னா 18 வயசுல இருந்தே இதுக்குள்ள இந்த திட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை இது இதுல என்ன ரொம்ப சிம்பிள். 18 வயசுல உன்னால படிக்க முடியலையா, உன்னோட கைத்திறன் மூலயமா உனக்கு கைவினை பொருட்கள் மூலயமா என்ன தொழில் செய்ய முடியுமோ செஞ்சு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளாகு. அதுதான் பிஎம் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது. இப்ப நமக்கு என்ன சொல்றோம்னா, படிக்கிற வயசுல ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இந்த திட்டத்துக்குள்ள விட்டுட்டோம்னா அவன் பானை செஞ்சு நீ பணக்காரனான்றது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? நீ தச்சு வேலை பார்த்து ஒரு பெரிய பணக்காரனான்றது சரியா இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்கப்பா தமிழ்நாட்டுல. யார் தலைமையில்னா ஜெயரஞ்சன் தலைமையில கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த ஜெயரஞ்சன் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்கள் கல்வி மற்றும் சமூக இயக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக. அவன் 18 வயசுல உள்ள போயிட்டான், பானை செய்ய போயிட்டான். 18 வயசு இந்த இதுல என்ன சொல்றான், 18 வகையான தொழிலுக்கு நான் உனக்கு மானியம் தர்றேன். புரியுதா உனக்கு? நீ 18 வயசு ஆயிட்டு உனக்கு காலேஜ் போன்ற அவசியம் இல்லை. உனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா நீ என்ன பண்ணு, உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ செய். 18 வகையான வேலைகளை நான் உனக்கு தர்றேன், அந்த வேலைக்கான காசு கடன் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க அந்த விஸ்வகர்மான்றத நம்ம இதுல என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு கமிட்டி அமைக்கிறோம். இது சரியா தப்பா அப்படின்றப்போ ஜெயரஞ்சன் ஒருவேளை கேட்கலாம், ஜெயரஞ்சன் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டது? ஜெயரஞ்சன் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டது? விஸ்வகர்மா திட்டத்தோடைய நன்மை தீமைகளுக்காக அறியப்பட்டது. இது என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இது சரி கிடையாது, இது சமூக நீதியை வந்துட்டு உருக்குலைச்சிரும், படிக்க விடாம பண்ணிரும் அப்படின்ட்டு இந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில என்ன கொண்டு வராங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வராங்க, கலைஞரின் கைவினை தொழிலாளர்கள் திட்டம், இல்ல கைவினை திட்டம் அப்படின்னு. இப்ப அவங்க 18 வயசுன்னு சொன்னாங்களா, அவங்க விஸ்வகர்மா. இங்க இவங்க என்னப்பா சொல்றாங்க, 35. நீ படிச்சு முடிச்சுட்டு நீ எல்லாம் பண்ணு, எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் அந்த வேலைக்கான உன்னுடைய பாரம்பரிய தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக நான் உனக்கு ஃபண்டு கொடுக்குறேன் அப்படின்றது. எழுதிக்கோங்க, கலைஞரின் கைவினை திட்டம் 19/4/2025. இது வந்து எதோடைய மாற்றா கொண்டு வந்தாங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துடைய மாற்றா கொண்டு வந்தாங்க. இதோடைய தகுதி வந்து குறைந்தபட்ச வயது 35 வயது. இவங்க எத்தனை தொழில்கள் சொல்றாங்கன்னா 25 தொழில்கள் சொல்றாங்க. அவங்க எத்தனை தொழில்கள் சொன்னாங்க? அவங்க 18 தொழில் சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம், 25 வகையான தொழிலுக்கு நான் காசு கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் எழுதிக்கோங்கப்பா. அதாவது 25%, அந்த நீ செய்யற காசுல 25%. ஆனா அந்த 25%ன்றது நம்ம ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்காக அவங்களும் லட்சத்துல மானியம் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒண்ணு 25%, இல்லைன்னா எவ்வளவு ரூபாய், 50,000 ரூபாய். வட்டியில வந்து பாத்தீங்கன்னா 5% மானியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3 லட்சம் வரைக்கும் கடன் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. திட்டம்ன்றது key features on this scheme. Under this scheme, loan supported 3 lakhs will be provided along with 25% subsidy. இந்த ஸ்கீம் மட்டும் அதோட என்ன தன்மை அப்படின்றது மட்டும் எழுதிக்கோங்கப்பா. 3 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. அதுல 25% 50,000 ரூபாய் மானியமா தராங்க. மானியம்னா மிச்ச காசு மட்டும் என்ன பண்ணா போதும், கட்டுனா போதும் அப்படின்றதான் அது. இந்த ஸ்கீம் எதிர்பார்க்கலாம் 2025 கேட்டது. ஸோ அந்த ஸ்கீம் ரொம்ப கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து TEALS அப்படின்ற ஸ்கீம் எழுதிக்கோங்க. TEALS டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். அதாவது தொழில்நுட்பத்தை கத்துக்கிறது மூலியமாக திறனை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றது. இந்த டெல்ஸ் எழுதி அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களுக்கு இந்த ஐடி கம்பெனில எல்லாம் கேட்பாங்க இல்லையா, C++, ஜாவா இதெல்லாம் இருந்தா ஐடி கம்பெனில எடுத்துக்குவாங்க இல்லைங்களா? இந்த திட்டத்தின் மூலியமாக மாணவர்களுக்கு அத்தகைய கல்விகளை வழங்குறதா இந்த திட்டத்துடைய நோக்கம். இதன் மூலம் மாணவர்களுக்கு HTML, C++, பைத்தான், AI போன்ற கற்பிக்க ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டம் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல்ஸ்லயே இதை கொண்டு வந்துடலாம், ஸ்கூல்ஸ்லயே பண்ணிடலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது வெளியில எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணா ஸ்கூல்ஸ்ல கொண்டு வந்துடலாம்.
ஸ்கூல்ஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். படிக்கிறப்பவே அவனுக்கு இந்த C++ பேப்பர்ஸா ஒரு இதை கொண்டு வந்துடலாம். AI கத்துக் கொடுக்கலாம், பைத்தான் கத்துக் கொடுக்கலாம். இப்போ சோதனை முறையில ஒரு 14 பள்ளிகள் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்றதுதான் இந்த தொழில்நுட்ப கல்வி மற்றும் கற்றல் ஆதரவு திட்டம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் நேற்று கேட்டிருந்தீங்களப்பா, வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022 அப்படின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக புத்தாய்வு திட்டம் அப்படின்ற திட்டமா இருந்தது. தமிழ்நாடு ரூரல் இனோவேஷன் ப்ராஜெக்ட்னு இருந்தது. 2022 தான் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு பெயர் மாத்தினாங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இதுல என்னன்னா ஊரக பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கறது தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்றது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022 தமிழ்நாட்டுல வந்து அதோட முன்னோட பேர் என்ன அப்படின்றது பாத்துக்கோங்க. இது எதுக்கு இப்ப என்ன சார் வாழ்ந்து காட்டுவோம்க்கு முடியும்னா இப்ப வாழ்ந்து காட்டுவோம் 3.0 வந்துருச்சு சரிங்களா. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்ன்றது 2022 அந்த பேர் வச்சது. இப்போ இதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா 3.0. இதுல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களை எடுத்து அந்த இடத்துல வேலை வாய்ப்புகளை அதிகரிச்சு அந்த மக்களை முன்னேற்றுறதுக்கான திட்டம். ஸோ வாழ்ந்து காட்டும் திட்டம் 3.0 2025 கிராமப்புற நிறுவனங்களை தொழில் நிறுவனங்களை ஊக்குவித்தல் டு ப்ரொமோட் த ரூரல் இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரைசஸ். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0. யார் இதுக்கு ஃபண்டு கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஃபண்டு கொடுக்குறாங்க. இப்ப உலக வங்கி இதுக்கு நிதி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 120 கிராமங்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஏன்னா இது 3.0 2025 எதிர்பார்க்கலாம். தொழில் அணங்கு அப்படின்றது தொழில் அணங்கு அப்படின்னா பெருநகரங்கள் அல்லாத பகுதி இருக்கு இல்லையா. இப்ப திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்கள் அல்லாத 2ஆம் கட்ட நகரங்கள் இருக்குங்க இல்லையா, அங்க இருக்கிற பெண்களுக்கு தொழில் முனைவை கொடுக்கறதா இந்த தொழில் அணங்கு அப்படின்ற திட்டம். செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பெருநகரங்கள் அல்லாத பிற பகுதிகளில் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவை சேர்ந்த பெண்களிடையே பெருமளவில் தொழில் முனைவை ஊக்குவிப்பது இந்த திட்டத்துடைய நோக்கம். ரொம்ப அந்த டேர்ம்ஸ் டெக்னிக் அந்த வார்த்தைகள்லாம் விட்டுருங்க. பெரிய டயர் 1 சிட்டிஸ் இருக்கும் அதை விட்டுங்க. டயர் 2 சிட்டிஸ், டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கிற பெண்களுக்காக தொழில் முனைவை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தான் என்ன திட்டம், தொழில் அணங்கு அப்படின்றது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தொழில் அணங்கு தான். 2022 மதுரையில தொடங்கப்பட்ட திட்டம். 2022 மதுரையில தொடங்கப்பட்ட திட்டம். பெருநகரங்கள் அல்லாத பிற பகுதிகளில் பொருளாதார ரீதியா பின்னடைந்த பெண்களுக்கு தொழில் முனைவை ஏற்படுத்துற திட்டம். எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்து நீயே உனக்கு ராஜா திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்கப்பா. நீயே உனக்கு ராஜா அப்படின்னா என்னவா இருக்கும், கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுறதுக்கு 4 பேத்துக்கு சோறாக்கி கொடுத்து நான் சம்பாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. நமக்கு என்னென்ன பாரம்பரிய வேலைகள் தெரியுமோ எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி ஓடுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கறதுக்கு பதிலாக உனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீ தொழில் தொடங்கு. அது பாரம்பரிய கலைகளை காக்குறது, அழிந்து வரும் மரபுசார் கைவினை பொருட்கள். இப்ப தஞ்சாவூர்ல அந்த தலையாட்டி பொம்மை இருக்கு இல்லைங்களா, தலையாட்டி பொம்மை அதை ப்ரமோட் பண்ணு, அதை செஞ்சு வீயி, அது மூலியமா நீ தொழில் முனைவோர் ஆகு. உனக்கு நீ தான் ராஜா, உனக்கு தான் திறமை இருக்குல்ல, அந்த திறமையை வச்சு நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்ற திட்டம்னா நீயே உனக்கு ராஜா திட்டம். 2023 சென்னையில தொடங்கப்பட்டது. இந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. அழிந்து வரும் to revive the dying the traditional crafts to develop your youth கலைவாணர் into the professionals. அழிந்து வரும் மரபுசார் கைவினை பொருட்களுக்கு புத்துயிர் அளித்து கலை அவகொடான் இருக்கேப்பா. என்னப்பா கலை ஆர்வத்தை இளைஞர்களுக்கு வழங்கி தொழில் முனைவோராக உருவாக்குதல். அந்த டேர்ம் குழப்பி இருக்கு. கலை ஆர்வத்தை இளைஞர்களுக்கு அளித்து தொழில் முனைவை உருவாக்குதல். கலை அதாவது என்னன்னா அது இங்கிலீஷ் அந்த இடத்துல மாறி இருக்குது. ஆக்சுவலா கலைவான அந்த கலை இருக்கு இல்லைங்களா, கலையை மண்டைக்குள்ள புகுத்தி அது மாதிரி ஒரு தொழில் முனைவை கொண்டுட்டு வரணும் அப்படின்றது அதோடைய நோக்கம் அப்படின்றது. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். இது எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கப்பா. என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா, இது ஃபுல்லா கேட்கல, இது கேட்டிருந்தாங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவு திட்டம் யாருக்கான, எந்த அமைச்சரவை இதை செயல்படுத்துது, இல்ல எந்த நிறுவனம் செயல்படுத்துது? அண்ணல் அம்பேத்கர் கவனிங்க, அண்ணல் அம்பேத்கர் திட்டம் யாருக்குன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவு. இப்ப எல்லா ஸ்கீமும் படிச்சவனுக்கு, இப்போ இந்த ஸ்கீமை படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, படிச்சவங்களுக்கு என்ன தெரியும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான என்னது தொழில் முனைவு அப்படின்றது. அப்ப தொழில் முனைவுனா இது என்ன அமைச்சரவையா இருக்கும்?
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைச்சகம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏலையும் என்னதான் இருந்துச்சு? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைச்சகம் தான் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா தொழில் முனைவு அப்படின்னு வர்றப்ப இது சிறு குறு நடுத்தர இயக்கத்துறை தான் இதை செயல்படுத்துச்சு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புரியுதுங்களா? எழுதிக்கோ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவை ஊக்குவித்தல், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் திட்டம் வழங்குறது தான் இது. உங்களுக்கு வயது இருக்கு, வயது வரம்பு இருக்கு, 55 வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். இது என்ன பண்ணோம்னா, நீங்க ஒரு அமௌண்ட் போய் கடையில கடனை வாங்குறீங்க இல்லையா பேங்க்ல, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 65% வங்கி உங்களுக்கு கடனா கொடுக்கும். புரியுதுங்களா? 35% அரசு மானியமா கொடுக்கும். இந்த இது மட்டும் எழுதிக்கோங்க. இந்த 65:35 எழுதிக்கோங்க. 65க்கு கீழே வங்கி கடன் அப்படின்றதையும் 35க்கு கீழே அரசு மானியம் அப்படின்றதையும் எழுதிக்கோங்க. சப்சிடி பை த கவர்மெண்ட் 35%, பேங்க் லோன் வந்து 65%. இது வந்துட்டு புதுசாதான் தொழில் தொடங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, புதுசாவும் தொடங்கலாம், ஏற்கனவே இருந்த தொழிலையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றது. இது என்ன துறைக்கு கீழே வருதுன்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே வருது. இதுதான் போன எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. புதிய தொழில்களும் தொடங்கலாம், பழைய தொழில்களுக்கும் இதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. இப்போ இதுல பாக்குறப்போ நான் முதல்வன் ஸ்கீம், நான் முதல்வனுடைய ஏஐ போர்ட்டல் இளையா, அடுத்து கல்லூரி கனவு, அடுத்து டெல்ஸ் அப்படின்றது, அதுக்கடுத்து என்னது கலைஞருடைய கைவினை திட்டம். கலைஞருடைய கைவினை திட்டம் 2025, PM விஸ்வகர்மா. கலைஞருடைய கைவினை திட்டத்துல மட்டும் மேஜரான பாயிண்ட்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட எத்தனை வயதுக்கு மேல இருக்கணும்? 35 வயதுக்கு மேல இருக்கணும். எத்தனை வகையான தொழில்னா 25 வகையான தொழில். எவ்வளவு அமௌண்ட் மேக்சிமம் லோன் கொடுக்குறாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க. மானியமா பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க? 50,000 அல்லது 25% அப்படின்றது அவருடைய மானியமா இருக்கு. இது எதோடைய திட்டம்? கலைஞரின் கைவினை கலைஞர்கள் திட்டம் அப்படின்றது. இதோடைய முன்னாடி திட்டம் வந்து PM விஸ்வகர்மா அப்படின்றது. அந்த திட்டம் ரொம்ப இதை பத்தி ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டின்னு பாத்தீங்கன்னா ஜெயரஞ்சன் கமிட்டி அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் முன்னாடி என்ன பேர்ல இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ரூரல் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருந்தது. அது 2022 வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்னு பெயர் மாற்றம் பண்ணாங்க. ரூரல் பகுதிகளுடைய டெவலப்மெண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதா இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். அதோடைய செயல்பாடுகளோட காரணமா 3.0 அப்படின்னு வந்துருச்சு. இந்த 3.0க்கு வந்துட்டு வேர்ல்டு பேங்க் தான் ஃபண்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த இடங்கள்ல வேலை வாய்ப்பு கிராமப்புறங்களை கம்மியா இருக்கோ அந்த 120 இடத்தை செலக்ட் பண்ணி அங்க வந்துட்டு தொழில் முனைவை ஊக்குவிக்கிறதா இந்த வாழ்ந்து காட்டுவத்தோட 3.0. தொழில் அணங்குன்றது டயர் 2, டயர் 3 சிட்டிஸ், பெருநகரங்கள் அல்லாத நகரங்களில் பெண்களுக்கான பலவீனமான பிரிவை சேர்ந்த பெண்களுக்கான தொழில் முனைவை வழங்குறதா என்ன திட்டம்னா என்ன திட்டம்? என்ன திட்டம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீயே உனக்கு ராஜா அப்படின்றத அழிந்து வரும் மரபுசார் கலைகள்ல இருந்துட்டு மக்களை வந்துட்டு என்ன பண்றது, அவங்களோட கலை வண்ணத்தை கலை திறமையை ஊக்குவிச்சு அதன் மூலயமா அவங்களை என்ன பண்றது, தொழில வந்து ஊக்குவிக்கிறது தான் இதோடைய நோக்கமா இருந்துச்சு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவு திட்டம்ன்றது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இன வகுப்பை சேர்ந்தவர்கள் தொழில் முனைவை ஊக்குவிப்பதற்காக கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவு திட்டம். இதுக்கு எந்த திட்டம், இந்த எந்த துறை இதை செயல்படுத்தினா சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள். இதுல என்ன பண்றாங்கன்னா, வயசு யாருக்குன்னா 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் கடன் பெறலாம்னா எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் பெறலாமா? 15 கோடி வரைக்கும் கடன் பெறலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அந்த அமௌண்ட் எப்படி டிவைட் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 65:35. 65ன்றது பேங்க் லோனா இருக்கும், 35ன்றது என்னவா இருக்கும், அது கவர்மெண்டோடைய சப்சிடியா இருக்கும். ஸோ விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த தொழிலையும் டெவலப் பண்ணலாம், புதுசாவும் என்ன பண்ணலாம், தொழில் தொடங்கலாம் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. சுற்றுச்சூழல்ப்பா. இப்போ இந்த பக்கத்துல அப்படியே மொத்தமா கவனிச்சுக்கோங்க. இதுல சொல்லக்கூடிய விஷயம் ஸ்கீம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா அது அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தார் அப்படின்றது. தார் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரி வரையாடு நம்ம தமிழகத்துடைய மாநில விலங்கா இருக்குது. தமிழ்ல நீலகிரி வரையாடு, இங்கிலீஷ்ல தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நிலைமை, அந்த புத்தகம் சிவப்பு புத்தகம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இதோட நிலைமை வந்து என்னன்னா வல்னரபிள், அதாவது அழிந்து கொண்டு போகக்கூடிய அப்படின்ற சூழ்நிலை. இங்கிலீஷ்ல அந்த வல்னரபிள் அந்த வார்த்தையை வச்சுக்கோங்க, அந்த சூழ்நிலையில இருக்கு. இதோட எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா வந்துட்டு கவர்மெண்ட் இது நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி அந்த நீலகிரி வரையாடுகளோட எண்ணிக்கையை பாதுகாத்துக்கிட்டு வருது. சரிங்களா? அந்த திட்டம் நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு, அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கழுவேலி நஞ்சரங்க பல்லுயிர் பாரம்பரிய தலம். தமிழ்நாட்டுல எத்தனை பல்லுயிர் பாரம்பரிய தலம் இருக்குப்பா? தமிழ்நாட்டுல எத்தனை பல்லுயிர் பாரம்பரிய தலம் இருக்குது? இப்போ 3 இருக்குது. என்னென்ன? இப்ப ஒண்ணு கனிக்காப்பட்டி, ரெண்டாவது என்னது காசக்குடி, மூணாவது என்னது எண்ணூர், எழுத்தூர் அப்படின்றது, எலந்தூர் அப்படின்றது. இப்போ 3 இடங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3
ஒன்னு அரிட்டாப்பட்டி, 2 காசக்குடி, 3வது எளந்தூர் அப்படின்ற ஊர். சரிங்களா? காசம்பட்டி அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டம். சரிங்களா? முடிஞ்சு போச்சா? இது ஒரு 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். 3வது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் என்ன மாநிலம் தான்? தமிழ்நாடு. தலங்கள் இருக்கு? எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு? 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. இந்தியாவுல எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குன்னா எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு மொத்தமா? இந்தியாவிலேயே மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள்? ராம்சார்னா என்னன்னா ஈரநிலம், சதுப்பு நிலம், அலையாத்தி காடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ராம்சார் நிலங்கள் அல்லது வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ராம்சார் நிலம்னா எப்படி சொல்றது? இந்த பிச்சாவரம் பார்த்திருக்கீங்களா? இல்ல பிச்சாவரம் மட்டும் வராது. அதாவது என்னன்னா அந்த இடத்துல நீர்பிடிப்பு அதிகமா இருக்கணும், அந்த இடத்துல பல்வகையான உயிரினங்கள் வாழக்கூடிய சூழல் இருந்திருக்கணும். அதை வந்து அரசாங்கம் ராம்சார் சைட்னு அறிவிப்பாங்கப்பா. அப்படி இந்தியாவுல இதுவரைக்கும் 91 இடங்களை ராம்சார் சைட்னு அறிவிச்சிருக்காங்க. அதுல அதிகப்படியான ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னா 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. சரிங்களா? ராம்சார் டே அல்லது சதுப்பு நில டே அல்லது ஈரநில நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா February 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக கடற்பசு பாதுகாப்பகம் எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க? கடற்பசு பாதுகாப்பகம் மன்னார் வளைகுடா பகுதிகளில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 5வது யானைகள் காப்பகம். இந்த தமிழகத்துல மொத்தம் 5 யானைகள் காப்பகங்கள் இருக்கு. 5வது யானைகள் காப்பகம் வந்து என்னன்னா அகத்தியர் மலையில இருக்கு. இந்தியாவில எத்தனை புலிகள் காப்பகம் இருக்குப்பா? புலிகள் காப்பகம் 2. இல்ல 2ஆன்னு கேக்குறீங்க. 2ன்னீங்களா? நான் 2ஆ அப்படின்னு கேக்குறேன். 50 புலிகள் டைகர் ரிசர்வ் ஏரியா 5. 5வது நான் தமிழ்நாட்டுல கேக்குறேன். தமிழ்நாட்டுல 5வது இடம் மேகமலை. பெரியார் மேகமலை வரும். சரிங்களா? மேகமலை 5வது யானைகள் பாதுகாப்பகம் வந்து என்னதுன்னா அகத்திய மலை. 2மே 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு இயக்கம், காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை இயக்கம், மீண்டும் மஞ்சப்பை, ஒன் டைம் யூஸ்டு பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா? ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை வந்து புறக்கணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு என்னன்னா மஞ்சப்பை கொண்டு வரும். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? மீண்டும் மஞ்சப்பைக்கு திரும்புவோம் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு போனார். ஸோ இவ்வளவுதான் விஷயம். உலக சுற்றுச்சூழல் தினம் வந்துட்டு June 5. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே உள்ள போயில சடச்சட ஸ்கீம்ஸை மாத்திட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் 2021. இது எதுக்காகனா ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் எனது மீண்டும் மஞ்சப்பை திட்டம். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஃபுல்லா இருக்கு. நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 2022 பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. பாயிண்ட் 1 புரியுதுங்களா? பசுமை தமிழ்நாடு, கிரீன் தமிழ்நாடு ப்ராஜெக்ட். இது வந்து டிரான்ஸ்லேஷன்ல கிரீன் தமிழ்நாடு தான். கவர்மெண்டே அப்படிதான் விட்டது. இதுல என்னன்னா 2022 தொடங்கப்பட்டுச்சுப்பா. வண்டலூர்ல தொடங்கினாங்க. இருங்க எழுதிட்டு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டலூர்ல தொடங்கினாங்க இந்த ஸ்கீம். செங்கல்பட்டு மாவட்டம். இது என்ன சொல்லுதுன்னா காடுகளோட பரப்ப 33% ஆக்குங்க. அப்ப இப்ப நம்மள்ட்ட எவ்வளவு இருக்குன்னா எத்தனை இருக்கு? 23.98 இருக்கு. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? காடுகளோட பரப்ப 33% ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட 10 கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படின்றதான். என்னங்கப்பா? ஓகே. தமிழ்நாடு பசுமை தமிழ்நாடு இயக்கம் 2022 வனப்பரப்பை 23% இருந்து 33% மாத்தக்கூடிய திட்டம் தான் பசுமை தமிழ்நாடு திட்டம் அல்லது பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றது. தமிழ்நாடுகள் காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பை 33% உயர்த்த இப்ப எவ்வளவு இருக்குன்னா 23.98 இருக்குது. அது அந்த அளவுக்கு தேவையில்ல. 23.98 23 இருக்கு. அதை 10 வருஷத்துல எத்தனை பர்சன்டேஜ் கூட்டணும்? 10% கூட்டி 33 ஆகும். 10 வருஷம்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த லிமிடேஷன் இதுக்குள்ள நம்ம அந்த கோலை அடைஞ்சிருக்கணும் அப்படின்றது. 10 ஆண்டுகள்ல 33% அப்படின்றது. அடுத்து ஓகே. ஓகேவா? தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்றது. தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ். தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 2022. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஆண்டு நிகழ்ந்ததா இருக்கும். 2022. அந்த ஸ்கீமோட பேர்லயே இருக்கா? ஸ்கீம் என்ன சொல்லுது? தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் இனிஷியேட்டிவ். அதாவது தமிழ்நாடு என்னென்ன காலநிலை மாற்றத்துக்கு உள்ளாகுதோ அதுகள்ல இருந்து அதை பாதுகாத்துக்கிறது. இதை ஃபுல்லா எழுத வேண்டாம். நோக்கத்தை மட்டும் வாசிச்சு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. காலநிலை மாற்றத்தால் சமூகத்தின் கட்டமைப்பில் ஏற்படவும் பல்வேறு பாதிப்புகளை புரிந்து கொள்ளவும், கடல் மட்ட உயர்வு, விவசாய உற்பத்தி பாதிப்பு,
இது எல்லாத்துலயும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வளர்ச்சி குன்றா வளர்ச்சி, காலநிலை தணிப்பு, தகவமைப்பு, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க சிம்பிளா என்ன யோசிச்சு எழுதிக்கலாம், காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்னா என்னன்னா, தமிழகத்துல காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுக்கான இயக்கமா என்ன இருக்குது, தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க, தமிழ்நாட்டை காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் திறன்மிகு மாநிலமாக மாற்ற தொடங்கிய திட்டமாகும். The project launched to make a Tamil Nadu to the resilient state to the impact of climate change. தமிழ்நாடு ஈரநிலங்கள் திட்டம் நம்ம சொன்னதுதான். இப்ப இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல என்னென்ன நிலங்கள்லாம் இந்த ஈரநிலம் நம்ம சொல்றோம் இல்லையோ அதை 100% ஐடென்டிஃபை பண்ணி 100% எல்லா இடங்களையும் கண்டுபிடிச்சு அந்த எல்லா இடங்களையும் என்ன பண்ணணும், ஈரநிலங்களுக்கான பாதுகாப்பு அங்கீகாரம் கொடுக்கறது தான் தமிழ்நாடு ஈரநிலங்கள் திட்டம். இந்த குறிக்கோள் மட்டும் எழுதிக்கோமா. அடுத்த 5 ஆண்டுகளில் இதுவும் கொண்டுட்டு வந்தது பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு, 2022. அடுத்த 5 ஆண்டுகளில் 100% ஈர நிலங்களை கண்டறிந்து ஒரு வரைபடத்தினை உருவாக்குதல். தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் வெட்லேண்ட் இருக்குதோ, வெட்லேண்ட் இப்ப இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, வெட்லேண்ட், ஈரநிலம், சதுப்பு நிலம், ராம்சார் நிலம் எல்லாமே ஒரே வார்த்தை தான், புரியுதுங்களா, ஒரே இடத்த சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். கோல் டு ஐடென்டிஃபை த மேப் ஆஃப் 100% வெட்லேண்ட் இன் த 5 years. 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல இருக்கிற 100% ஈரநிலங்களையும் கண்டுபிடிச்சு அதை ஒரு மேப்பா ஒரு வரைபடமா உருவாக்குறது அந்த தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்றது. இதோடைய ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 2021, 22 இந்த டியூரேஷன்ல ஆரம்பிச்சு 25, 26 இதுதான் இந்த 5 ஆண்டுகள் அப்படின்றது. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்றது இந்த 3 திட்டத்தை சேர்த்து மொத்தமா வெளியிட்டது. இப்ப தமிழ்நாடு பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம், 3மே 2022 சொன்னோம் இல்லையா, இந்த 3ஐயும் சேர்த்து லான்ச் பண்ண திட்டம் தான் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்றது. இந்த திட்டங்களை செயல்படுத்த ஒரு 40 பேரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 2 வருஷம் என்ன ஏதுன்னு அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு இதை சொல்லியிருப்பாங்க. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம், இந்த 3 திட்டங்கள் தமிழ்நாடு. இப்ப இந்த 3 திட்டத்தை வந்து பாக்குறப்போ நமக்கு சிம்பிளா அந்த 3 உள்ள போய் எழுதிருந்தீங்க இல்லையா, அதுலயே தெரிஞ்சிடலாம். பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்றது வனப்பரப்பை எத்தனை % இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 33% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துல, 10 yearsல. அடுத்து தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் அப்படின்றது அடுத்த 5 ஆண்டுகள்ல 100% ஈரநிலங்களை கண்டுபிடிச்சு அதை வரைபடமாக்கணும் அப்படின்றது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்ன பண்றாரு, அந்த காலநிலை மாற்றத்தினால கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரெக்கவரி பண்றதுதான் இந்த திட்டத்துக்கான நோக்கம். இந்த 3ஐயும் கொலாபரேட் பண்ணி உருவாக்கின திட்டம் தான் முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்றது. எழுதிங்களா. அடுத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்கீம் உள்ள ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்லயே பாத்துரும், மண்ணு அப்படித்தானே, மண்ணோட உயிரை காத்து அப்படின்னு சொல்றாங்க. மண்ணை பாதுகாக்கிறது மூலியமாக இந்த மண்ணுல வாழக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையும் காப்போம். சிம்பிளா அவ்வளவுதான விஷயம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். ஃபர்ஸ்ட் மண்ணை காப்பாத்துவோம், அந்த மண்ணை காப்பாத்துறது மூலயமா மண்ணுல இருக்கக்கூடிய உயிரினங்களை காப்பாத்துவோம். அதுதான் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்றது 2024 கொண்டு வந்தாங்க. மண் உயிரை எப்படி மண்ணோட உயிரை எப்படி காப்பாத்துறது, பசுந்தாள் உரம், செயற்கை உரங்களை கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றது மூலியமாக மண்ணை பாதுகாக்க முடியும். அதனால என்ன பண்ண முடியும், மண்ணுல வாழ்ற உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும். நோக்கம் மட்டும் எழுதிக்கோங்க. பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யறது, குறைந்த வாடகையில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக டிராக்குகள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டரா அப்படின்னா என்னது, ஏதாவது விவசாய கருவி இருக்கா அப்படின்னா என்னது, ரெண்டலுக்கு வந்து கொஞ்சம் கம்மி காசுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ ஸ்கீம் வச்சே அதோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், ஒரு சில இதுல கண்டுபிடிக்கலாம், நிறைய இதுல கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுடன் ஸ்டாலின். ஓகே, பசுமை பள்ளி திட்டம் 2025 இதோட முடிஞ்சு. பசுமை பள்ளி திட்டம் 2025 இது வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல 3 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2025 தொடங்கப்பட்ட திட்டம், எக்ஸாம்ல கேட்கலாம். பசுமை பள்ளி திட்டம்ன்றது நாகப்பட்டினம் மாவட்டத்துல 3 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இதை எந்த அமைச்சகம் செயல்படுத்துதுன்னா சுற்றுச்சூழல் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற அமைச்சகம் இது தொடங்குது. இதுல ரொம்ப சிம்பிள், மாணவர்களை ஈடுபடுத்துறது மூலியமாக நிலையான பெர்மனண்டா ஒரு விஷயத்தை செய்யறது மூலயமா பருவநிலை மாற்றத்துல என்னென்ன செய்யலாம், மாற்றத்துக்கு நம்ம என்ன மாதிரி பங்கு வகிக்கலாம் அப்படின்றது. மாணவனை என்ன பண்ண வைக்கலாம், மழை நீரை சேகரிக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்கலாம், அப்படித்தானே. காய்கறி தோட்டம் அமைக்கிறது எப்படி, பிளாஸ்டிக்கோடைய பயன்பாட்டை குறைக்கிறது எப்படி, கழிவு நீரை மறுசுழற்சி செய்யறது எப்படி, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை மாணவர்கள்ட்ட கத்துக் கொடுத்து
அதன் மூலியமாக ஒரு நிலையான நடைமுறைகளை கொண்டு வர்றதுக்கான திட்டம் தான் தமிழ்நாடு பசுமை பள்ளி திட்டம் அப்படின்றது. அந்த 3 பள்ளிகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த ஊரு அப்படின்றது மட்டும். திருக்குவளை, அகரக்கரம்பூர் மற்றும் வந்துட்டு தோப்பத்துறை அப்படின்றது. பசுமை பள்ளி திட்டம் 2025 நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது அமைச்சகம் எழுதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை அமைச்சகம். நோக்கம் என்னன்னா மாணவர்களை வந்துட்டு ஈடுபடுத்தி அதன் மூலயமா ஒரு நிலையான வளர்ச்சியை காண்றது. மாணவர்களை ஈடுபடுத்துறதுனா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக், காய்கறி விதைக்கிறது, மழைநீர் சேகரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. வாட் இஸ் வாட் மட்டும் எழுதிக்கோங்க, அடுத்த ஸ்கீம் போயிடலாம். எழுதிட்டீங்களா? பசுமை தமிழ்நாடு இயக்கம் முடிஞ்சா? ஓகே. வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது. வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னையில. ரொம்ப சிம்பிள், ரோட்ல தெரியுது இல்லையா, என்ன தெரியுது? நாய். நாயின்னு சொல்லக்கூடாதுப்பா, அப்புறம் அதான் பஞ்சாயத்து ஆயிரும். நீங்க வேற இல்ல, லைவ்ல வேற நிறைய பேர் இருக்கீங்க, ஆக்ரோஷமா. ஆதரவற்ற ஜீவன்களை பாதுகாக்கிறது, நாய், பூனை, எது ஆதரவற்ற ரோடுகள்ல மாடுகள்லாம் தெரியும் இல்லைங்களா? நம்ம ஆக்சுவலா இங்க திருச்சியில ரொம்ப கம்மியா இருக்கு, ஒருவேளை நான் டவுனுக்குள்ள போலேன்னு தெரியல. மதுரை பக்கத்துலாம் பாத்தீங்கன்னா தெருவுல மாடா தெரியும், கெட்ட பால் மட்டும் கறந்துருவாங்க, வச்சு வளர்க்காம ஒரு சில இடத்துல தெரியும், ரோட்ல தெரியும், காருக்குள்ள போயிடும், பைக்குக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி சாலைகள்ல ஆதரவற்ற விலங்குகள் என்னென்னலாம் இருக்கோ எல்லா விலங்குகளுமே, ஆடுலாம் தெரியாது, ஏன் தெரியாது? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே 2 நாள் ஆடு வருது, ஆடு தனியா அனாமத்தா தெரியுது, என்ன பண்ணுவீங்க? இல்ல நாங்களாம் அப்படி இல்லை, நாங்க வந்து கரெக்டா போயிட்டு வனத்துறையிட போன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு ஆடு தவறி வந்துருச்சு, எங்க வீட்டு பக்கத்து வந்து ஒரு கோழி, ஆடை கூட விட்டுருங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க கோழி, பக்கத்து வீட்டுக்காரங்க கோழி வந்து வரிசையா ஒரு வாரம் முட்டை வைக்குது, முத நாள் வைக்கலே நமக்கு தெரிஞ்சிடும், அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரிதான். ஓகே, இந்த விஷயம் வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்ல வள்ளலார்னா ஆதரவற்ற விலங்குகளை சாலைகள்ல இருந்து பராமரிக்கிறதுக்கு, தடுப்பூசி போடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கான திட்டம் தான் வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலம் திட்டம். வள்ளலாரை பத்தின ஒரு புத்தகம், என்ன புத்தகம்? ஜீவகாருண்யம். வள்ளலாருடைய பாடல்கள் என்ன பெயர்ல தொகுக்கப்பட்டது? திருவருட்பா அப்படின்னு. வள்ளலாருடைய பிறந்த தினம் என்னைக்கு? அக்டோபர் 5. அக்டோபர் 5 என்ன தேதிமா? 1823. இந்த தினத்தோட 200வது ஆண்டு கொண்டாட்டம் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த ஆண்டு தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. முடிஞ்சிருச்சுங்களா? 200வது ஆண்டு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த தினம் வள்ளலாருடைய பிறந்த தினமான அக்டோபர் 5 அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த ஆண்டு வள்ளலாருக்கு நிறைய பேசினாங்க. அப்படி பேசினதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னது? வள்ளலார் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலம் அப்படின்றது, பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது, ஆதரவற்ற விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. நீலகிரி வரையாடு வளங்காப்பு திட்டம் அப்படின்றது, ப்ராஜெக்ட் ஆஃப் நீலகிரி தார் திட்டம் மட்டும் எழுதிக்கோங்க. 2023 திட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா 2022ல இருந்து 27. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க, அந்த இதுல இருந்து கணக்கு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் 12, 2023. அதோடைய டென்யூர்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல அந்த வரையாடுகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த 5 ஆண்டுன்னு அவங்க எதை மென்ஷன் பண்ணாங்கன்னா 2022ல இருந்து 27 வரைக்கும். அடுத்து நீலகிரி வரையாடு தினம் போதுமானது. அடுத்து நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்றது எழுதிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கக்கூடிய இடம். கேட்டிருக்காங்களா அதுக்கு முன்னாடி? இந்த நெய்தல் மீட்சி, நெய்தல்னா என்னது? எந்த மண்ணை சார்ந்த சொல்றாங்க? கடற்கரை மண்ணை சார்ந்த சொல்றாங்க. ஸோ நெய்தல்னா ரொம்ப சிம்பிள், கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரையை பாதுகாக்கணும், கடற்கரை சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் அந்த மக்களுடைய மாசு கட்டுப்பாடு என்னன்னு கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதுங்க. தமிழகத்துல கிட்டத்தட்ட 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. அந்த 11 கடலோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் தூரம் அந்த கடற்கரை பகுதின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த எல்லா பகுதிகளிலையும் அந்த நடக்கிற மாசு நடந்ததை சரி பண்றது, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், இது எல்லாத்தையும் உள்ளடக்குனதுதான் என்ன இயக்கம்? நெய்தல் புரட்சி. ஸோ இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, எத்தனை கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கியது நெய்தல் புரட்சினா? எத்தனை கடலோர மாவட்டம்? 14 மாவட்டம். எவ்வளவு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா 5 ஆண்டுகள். யார் இதுக்கு ஃபண்டு கொடுக்குறா? காசு கொடுப்பாங்களே, காசு கொடுத்தா தானே குப்பை எடுக்க முடியும். டெய்லி சும்மா போயிட்டு நம்ம குப்பை எடுத்துட்டு வர முடியுமா? ஸோ உலக வங்கியோடைய அமௌண்ட் வந்துட்டு யாரும் ஃபண்டு பண்றாங்கன்னா உலக வங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றாங்கன்னா, பல்லுயிர் பாதம் கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்காங்க. இந்த கடல் ஆமைகள் வந்து குஞ்சு பொரிச்சுட்டு போகும் இல்லைங்களா? அதுக்கான பாதுகாப்பு, அப்புறம் கடற்பசு பாதுகாப்பு மையங்கள், இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொன்றா அப்படியே கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைகளை இவங்க பார்ப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. நெய்தல் புரட்சினா என்ன, எந்த ஆண்டு, என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டாங்க, எந்த மாவட்டத்தை டார்கெட் பண்றாங்க, எவ்வளவு ஆண்டு, யாரு ஃபண்டு கொடுக்குறா.
அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதுல கேட்டாங்கன்னா எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். ஒண்ணு, எந்த ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்கன்றதான் கேள்வி. பவானி ஆற்றோடைய உபரி நீர்களை மக்களுக்கு வறட்சியான பகுதிகளுக்கு கொடுத்து மக்கள்களை பாதுகாக்கக்கூடிய திட்டம், விவசாயத்தை பாதுகாக்கிற திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. சப்ளஸ் வாட்டர்ஸ் ஆஃப் த பவானி ரிவர் வில் சென்ட் த டிஸ்ட்ரிக்ட், அதாவது அந்த வறட்சியான மாவட்டங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது. பவானி ஆற்றோடைய உபரி ஆற்றுகளை இது கீழே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க மெயின் எழுதில எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பைப்பை பூமிக்கு அடியில நுழைச்சு இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு எந்தெந்த இடத்துல பிரான்ச்சஸ் ப்ரிலிம்ஸ்ல இது போதுமானது. இப்ப பயன்பெறும் மாவட்டங்கள் மட்டும் எழுதிக்கோங்க. கோவை, திருப்பத்தூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, இந்த 3 மாவட்டம் மட்டும் எழுதிக்கோங்க வேமா. தூய்மை திட்டம் அப்படின்றது, தூய்மை திட்டம் 2025 இப்ப கொண்டு வந்தது. அதாவது நகர்ப்புற பகுதி பெருநகரங்கள்ல திடக்கழிவு மேலாண்மையை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது திட்டம் தான் தூய்மை திட்டம் 2025. மாநிலத்தின் நிலையான கழிவு மேலாண்மை தூய்மையை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத எழுதிக்கோங்க. மாநிலத்தின் நிலையான கழிவு மேலாண்மை தூய்மையான தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட், கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் அப்படின்ற திட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. மாநிலத்தின் திடக்கழிவு மேலாண்மையை நோக்கமாக கொண்ட திட்டம் இது. திடக்கழிவு மேலாண்மை இல்லைன்னா நிலையான கழிவு மேலாண்மை. ஒவ்வொரு ரீஜனல் லெவல்ல யார் யார் அதுக்கு தலைவரா இருப்பாங்கன்னா, மாநில அளவுல யார் இருப்பா, தலைமைச் செயலாளர் இருப்பாரு. மாவட்ட அளவுல மாவட்ட ஆட்சியர் இருப்பாரு. தொகுதி அளவுல ஊராட்சியில தூய்மை குழு தலைவர் அப்படின்னு இருப்பார். அந்த முதல் 2 மட்டும் கூட எழுதி வச்சுக்கோங்க. மாநில அளவுல தலைமைச் செயலாளர் இருப்பாரு. ஒவ்வொரு மாவட்ட அளவுல மாவட்ட ஆட்சியர் இருப்பாரு. ஒவ்வொரு தொகுதி அளவுல அந்த தொகுதி செயலாளர், தொகுதி அலுவலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் தூய்மை குழுல, அவர் பார்ப்பார். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம் எழுதிக்கோங்கப்பா. மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம், தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குறது? 3 4%. ப்ரீவியஸ் இயர்ல 3 கேட்டிருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் 3 ரைட்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா 4%. மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டம், விழுதுகள் 2 திட்டம் தான். ஒண்ணு விழுதுகள், 2வது உரிமைகள் அப்படின்றது. விழுதுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலம் தொடர்பான அவங்களுக்கான ஆதரவை கொடுக்கறதா இந்த என்னது விழுதுகள். உரிமைகள் அப்படின்னு பாக்குறப்போ அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் முன்னேற்றத்துக்குமான செயல்பாடுகள் இருக்குன்னா உரிமைகள். விழுதுகளும் உரிமைகளும் யாருக்கானது? மாற்றுத்திறனாளிகளுக்கு. 300 விழுதுகள் பார்த்தோமே, அது யாருக்கானது? இது என்னன்னா விழுதுகள் தீர்வு காணும் மையம். இல்ல இங்கேயா ஆன்லைன்லயா? ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. சரி, ஓகே, என்ன வாய்ஸ்னாலும் சரி, நமக்கு நேரம் இல்ல. விழுது அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறுமனே விழுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பள்ளிகளை மேம்படுத்துறது முன்னாள் மாணவர்களை கொண்டு. விழுது தீர்வு காணும் மையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் உடல் தொடர்பான சேவைகளை வழங்குறதுக்கான தீர்வு காண்றது, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான விழுதுகள் தீர்வு காணும் மையம் அப்படின்றது. They provide health related rehabilitation service the differently abled. உடல் நலம் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. உடல்நலம் சார்ந்த தொடர்பான மறுவாழ்வு சேவை, உடல் நலம் சார்ந்த மறுவாழ்வு சேவைகள். ஓகே, அடுத்து உரிமைகள் திட்டம் 2022. அவங்களோட உரிமைகளை பாதுகாக்க அவங்களுக்கு தடையற்ற சூழலை உருவாக்குறதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷயங்களை வழங்குறது. உரிமைகள் திட்டம் 2022 மாற்றுத்திறனாளி உரிமைகளை பாதுகாக்க, அவர்களுக்கு தடையற்ற சூழலை உருவாக்க, சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துதல். திருநங்கைகள் நலத்திட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. திருநங்கைகளுக்கும் 2 தான். திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதியம் கொடுக்குறாங்கயா. சரிங்களா? திருநங்கைகளுக்கு வேலைக்கு போக முடியாத பட்சத்துல, முடியுதோ முடியலையோ, 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகள், வயதுன்ற கவனிச்சுட்டு ஒரே வரியில முடிச்சிருங்க. திருநங்கைகளுக்கான மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற திட்டம். திருநங்கைகளுக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு மாசம் 1000 ரூபான்னு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2023 மார்ச் மாசத்துல இருந்து 1000 ரூபாய் அவங்களுக்கு பத்தாதுன்னு அந்த அமௌண்ட் எவ்வளவு கூட்டி கொடுக்குறாங்க? 1500 ரூபாயா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா எத்தனை வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகள்? 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகள் போதுமானது. திருநங்கைகளுக்கான மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் 40 வயதுக்கு 40+ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏஜ் 40+, அமௌண்ட் 1000. எப்ப 2000 1500 மாத்தினாங்கன்னா 2023 மாத்தினாங்க. அப்ப அது மட்டும் போதுமானது. அடுத்து ஆர்என் அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்படி தோழி எப்படி வெளியில இருந்து வேலை பார்க்கறவங்களுக்கு தங்கக்கூடிய இடத்த ஹாஸ்டலா கொடுத்துச்சோ, அதே மாதிரி ஆறுன்றது என்னன்னா வெளியூர்ல இருந்து தங்கக்கூடிய திருநங்கைகள் வேலை வாய்ப்பு காரணமாகவோ படிப்பு காரணமாகவோ எதுக்கோ தங்குறவங்களுக்கு ஹாஸ்டல் பேர் தான் என்னது? ஆர்என் விடுதிகள், திருநங்கைகளுக்கான விடுதிகள். இதோடைய காலகட்டம்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்றது.
நம்ம ஏற்கனவே 3 ஆண்டுகள் எங்கே பார்த்தோம்? தோழி விடுதிக்கு Purely 3 hostel. வருஷம் தான். 3 வருஷம் அப்படியே அந்த இதுல பாத்துக்கலாம். அடுத்து மூத்த குடிமக்கள். மூத்த குடிமக்கள் இது முடிச்சுட்டு மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்றது. ஓகே, இது 2 தான். அன்புச்சோலை முதியோர் இல்லங்கள் அப்படின்றது. அன்புச்சோலை முதியோர் இல்லங்கள் 2025-26 இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தாங்க. மூத்த குடிமக்களோட ஒட்டுமொத்த நல்லாதரவை பாதுகாக்கிறதுக்கான திட்டம். இந்த ஆசிரமம், முதியோர் ஆசிரமம் இருக்குல்லம்மா, அதுதான்ப்பா இதோட பேர். புரியுதுங்களா? எப்படி கேள்வியை கேட்கலாம்னா, இது அன்புச்சோலை இயக்கங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டது? குழந்தைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அன்புச்சோலைகள் யாருக்காக கொண்டு வரப்பட்டது? முதியோர்கள், சீனியர்ஸ், மூத்த குடிமக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை உறுதி செய்யறதுக்கான திட்டம் தான் இந்த அன்புச்சோலை முதியோர் இல்லங்கள் அப்படின்றது. அடுத்து எழுதிட்டீங்களா? அடுத்து காவல் கரங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. காவல் கரங்கள் 2021. இது இந்த ரோட்ல வீடு இல்லாம தெரிவாங்க, வீடு இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா? வீடு இல்லாம இருக்கிறவங்க, முதியவங்க, இவங்களுக்கான ஒரு வீடு, ஒரு ஷெல்டரை உருவாக்கி கொடுக்கிற திட்டம் தான் காவல் கரங்கள் திட்டம். காவல் கரங்கள் இனிஷியேட்டிவ். வீடற்ற மற்றும் பாதிக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக முதியவர்கள், மனநல பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கான ஒரு இடத்தை கொடுக்கறது தான், ஒரு கண்காணிப்பை கொடுக்கறது தான் காவல் கரங்கள். இது யாரால இது செயல்படுத்தப்படுதுன்னா, தமிழ்நாடு காவல்துறையினால இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. காவல் கரங்கள் வீடற்ற மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை, குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களை கவனித்து, சரிங்களா, அவங்களுக்கான அவங்களுக்கான ஆதரவை கொடுக்கறதுக்கான திட்டம். இந்த என்னங்கப்பா? சென்னையில, ஆமா, சென்னையில மட்டும்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா தமிழக காவல்துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஓகேம்மா, இந்த ஸ்டாலினோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டாலினுடைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா, நாம் முதல்வர், அந்த இது மட்டும். முதல்வர் ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023. மக்களுடன் முதல்வர் 2023. ஒன்னே ஒன்று, இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. புகார் பெறப்பட்ட 30 நாளைக்குள்ள அந்த புகார்கள் என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்யப்படணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும். The demand and the complaints of the people will be addressed within the 30 days. புகார்களின் கோரிக்கை, மக்களின் கோரிக்கைகள் மற்றும் புகார்கள் 30 நாட்களில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். வெறும் 30 நாள்ல முடிச்சிடணும். நீ சொல்றது அந்த முதல்வர் பாயிண்ட்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு எழுதிக்கோங்க. எல்லாமே ஒரே விஷயம் தான். அவர் மக்களுக்கான விஷயங்களை சரி செஞ்சு கொடுக்க போறாரு, அவ்வளவுதான். 2வது, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் 2022. 2வது, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 நாள்ல சரி பண்ணி கொடுப்பாங்க. (2022) பரிந்துரைகள் 100 நாட்களில். இப்போ எல்லா ஊர்லயுமே இந்த ஸ்கேம்ப் போட்டுட்டு இருக்காங்கல்ல. எங்க ஊர்ல இருந்தா ஸ்டார்டிங். யார் யாருக்கெல்லாம் என்னது? உங்களுடன் ஸ்டாலின். சரி, யார் யாருக்கெல்லாம் ஏதாவது கவர்மெண்ட் இருந்து டிமாண்ட் வேணுமோ எழுதி அதில் போடுங்க. யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, டிஎன்பிசியில தமிழ் கொஸ்டின் டஃபா இருக்கு அந்த மாதிரி இல்லாம, இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, வீடுகள்ல, நம்ம தெருக்கள்ல கணவன் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒரு வேலை, இந்த மாதிரி உங்களுக்கு பட்டா இல்லாம இருக்கும், உங்களுக்கு அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, எழுதி போட்டு விடுங்க. எப்படியும் போன் அடிப்பாங்க, நீங்கள் நலமா அப்படின்ட்டு ஒரு போன் அடிச்சு கேட்பாங்க. அடுத்து வரும். அடுத்து மக்களின் முதல்வரின் முகவரி திட்டம். நம்பர் மட்டும் எழுதிக்கோங்கப்பா. நோக்கம் மட்டும் இதுல எழுதிக்கோங்க. தங்களோட குறைகளை சமர்ப்பிச்சு, அதாவது போன் பண்ணி சொல்லி அந்த பக்கத்துல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கான திட்டம் தான் வந்துட்டு இருவழி தொடர்பு. ஒரு வழி தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மட்டும் தான் சொல்ல முடியும், அவங்க எப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. இப்போ இதுல என்னன்னா, இருவழி தொடர்புனா இங்கிட்டு சொல்லிக்கலாம், அங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம் அப்படின்றது. இப்போ ஒரு வழி தொடர்புக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்மள்ட்ட உங்களுடைய பேலன்ஸ் நம்பர் தெரிஞ்சுக்கணுமா, பேலன்ஸ் அமௌண்ட் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம கேட்கறத மட்டும் டிமாண்ட் பண்ணி சொல்லி அனுப்புறோம் இல்லையா, அது ஒரு வழி தொடர்பு. இருவழி தொடர்புனா கஸ்டமர் கேரிடம் பேச எண் 9 அமுக்கவும், அமுக்கியாச்சு. அடுத்து எண் 2 அமுக்கவும், அது இருவழி தொடர்பு. இது வந்து 2 பக்கத்துமே உங்களும் பேசிக்குவாங்க, அவங்களும் பேசிக்குவாங்க. நம்பர் ரொம்ப முக்கியம். 1100. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா போன் அடிச்சு சொல்லுங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், இது ரொம்ப முக்கியமான திட்டம்ப்பா. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 2024. இது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியாரும் ஒவ்வொரு மாதமும் தாலுகாவில் ஒரு நாள் ஃபுல்லா அமைச்சு
அந்த இடத்துல போய் அவர் இருந்துருவார். அவர் அந்த தாலுகாவில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குன்றதை அதை கேட்டுக்கிடுவார். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தாலுகாவுக்கு மாதத்துல ஒரு நாள் போவார். இதுதான் என்னன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் 2024 மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தாலுகாவில் ஒரு நாள் முகாம் அமைத்து பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பார்கள். அந்த டைம்ல நீங்க போய் போட்டு கொடுத்துடலாம். யாராச்சும் இந்த தாசில்தார்ட்ட 10 ரூபா வந்தேன், எனக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டாரு. இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் இங்க மொத்தமா திங்கக்கிழமை போடுவாங்க பப்ளிக் கிரீவன்ஸ் டே அப்படின்ற மாதிரி. கலெக்டர் ஆஃபீஸ்ல எவ்ரி மண்டே வந்துட்டு என்னன்னா கலெக்டர் வந்துட்டு குறைதீர்ப்பு கூட்டம் நடத்துவார். நம்ம ஏதாவது குறை இருந்துச்சுன்னா போய் சொல்லிக்கலாம். ஓகே. முதலமைச்சரின் தகவல் பலகை திட்டம், தகவல் பலகை கண்காணிப்பு, சீஃப் மினிஸ்டர்ஸ் டேஷ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. 2021 இந்த திட்டத்துக்கு கீழப்பா தமிழ்நாடு அரசுடைய 39 துறைகள் மற்றும் 148 இயக்குநர்கள் டைரக்டரேட் இது எல்லாமே இது கீழே இருக்கும். இதுல என்ன ப்ராப்ளம், என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன அமௌண்ட் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி செயல்பாடுகள் போயிட்டு இருக்குன்னு முதலமைச்சர் இதுல வந்து டைரக்டா பாத்துக்குருவாரு அப்படின்றது. இவங்க தமிழ்நாடு அரசின் 39 துறைகள் மற்றும் 148 இயக்குநரகங்களை உள்ளடக்கியது. இது எதுக்குன்னா திட்டங்களின் முன்னேற்றங்களை குறித்து நிகழ்நேரத்தில் கண்காணிக்கிறதுக்கான அமைப்பு தான் சிஎம்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்றது. சிஎம்ஸ் டேஷ்போர்ட் முதலமைச்சரின் தகவல் பலகை 2021 இதெல்லாம் பழைய ஸ்கீம் ஆயிருச்சு. இது வந்து 2022 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேரா இருந்துச்சு. இப்ப அது பழசாயிருச்சு. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். ஸ்டாலின் வந்துட்டு என்ன சொல்றாரு, தாயும் ஆனவர். தாயும் ஆனவர்னா நம்ம யாரும் நினைச்ச கூடாது இந்த மண்டையில இது ருத்ராட்ச கொட்டையை மாட்டிக்கிட்டு இல்ல. ஜென்ரலா தாயுமானவர் இது என்னது, முதலமைச்சரின் தாயுமானவர்னா ஆன்மீகம் அப்படின்றது கிடையாது. தாயும் ஆனவர் அப்படின்றது சொல்ல போனா தமிழகத்துல இருக்கிற வறுமைகளை ஒழிக்கிறதுக்கான திட்டம் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் 2024-25 2 ஆண்டுகளுக்குள் சுமார் 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கான திட்டம். 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக. இது வந்து ஒரு பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம், வறுமை ஒழிப்பு திட்டம். அது மூலம் எழுதிக்கோங்க. தாய்மானவர் திட்டம்ன்றது பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம், வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்றது. ஓகேயா, வறுமை ஒழிப்பு திட்டம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ரீசன்ட் டேட்டா மட்டும் எடுத்துக்கோங்க. இது கேட்கறாங்களான்னு தெரியல. நித்தி ஆயோக்குடைய ரீசன்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்ற, தமிழ்நாட்டில் வந்துட்டு 2.2% பேர், அதாவது 5 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றது ரீசன்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் வச்சது தாய்மானவர் திட்டம், அந்த மாதிரி வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கொண்டுட்டு வந்தாங்க. நிதி ஆயோக் அறிவிக்கையின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 2.2%, அதாவது 5 லட்சம் பேர் மக்கள் தொகை வறுமை கோட்டிற்கு, நீங்க எழுத வேணாம் வறுமை கோட்டிற்கு கீழே அப்படின்னு, பிபிஎல். பிபிஎல்னா என்னப்பா, பிலோ பாவர்ட்டி லைன். முதலமைச்சரின் மருந்தகங்கள் திட்டம் அப்படின்றத எழுதிக்கும். முதலமைச்சரின் மருந்தகங்கள் திட்டம் 2025. இது நிறைய இருக்கு இல்லைங்களா, நிறைய இருக்கு. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா மருந்தகங்கள் இருக்கா, கூட்டுறவு மருந்தகங்கள் இருக்கா, பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அந்த திட்டம் என்னமா சொல்லுது, பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா. கீர்த்தனா, பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது என்னது? இல்ல ஐயா, வேற யார்கிட்ட கேட்க. மலிவு விலையில மருந்தகங்கள், அதாவது என்னன்னா மலிவான விலைகள்ல மக்களுக்கு தரமான மருந்துகளை கொடுக்கறதுக்கான மலிவு விலை மருந்தகங்கள். ஸோ கூட்டுறவு மருந்தகம் மெடிக்கல்ஸ்லயுமே அதே தான் கொடுக்குறாங்க. அம்மா மருந்தகங்கள்லயுமே என்ன கொடுக்குறாங்க, அதே மருந்தகங்கள், அதாவது கொஞ்சம் ரேட்டு கம்மியா தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரதான் இப்போ இது எல்லாத்த விட கம்பேர் பண்ணையில இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஸ்கீம், கம்மியா கொடுக்கறது தான் இந்த முதலமைச்சரின் அம்மா மருந்தகங்கள் கொண்டு வந்தாங்களா, அதுக்கு போட்டியா கொண்டு வந்து. சரிங்களா, இது எல்லாத்த விட இதை கம்மியா கொடுப்பாங்க. இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மருந்துகள்லாம் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓவராலா மருந்து கட்டணத்தை 75% இருந்து குறைக்கிறது. விஷயம் என்னன்னா இதை மட்டும் எழுதிக்கும். கூட்டுறவு, அம்மா மற்றும் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி மருந்தகங்கள்ல அவரோட விலைகளை கம்மி பண்றது. வழங்கப்படும் விலையை விட மிக குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். கூட்டுறவு, அம்மா மற்றும் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி மருந்தகங்கள் வழங்கப்படும் விலையை விட டு ப்ரொவைட் மெடிசன் அட் மச் லோயர் பிரைஸ் ஃபார் தி கோஆபரேட்டிவ் அம்மா அண்ட் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி. நீங்கள் நலமா திட்டம். நீங்கள் நலமா திட்டம்னா ஒன்றும் பிரச்சனை பெருசா இல்லை. போன் அடிச்சு கேட்பாரு, நான் தான் ஸ்டாலின் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லா திட்டங்களும் வந்து சேர்ந்துருச்சா,
இலவசமா பஸ்ல போறீங்களா, வேற என்ன கேட்பாங்க, 1000 ரூபாய் வாங்குறீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் நலமா திட்டம் 2024. ஆக்சுவலா என்னன்னா, இதெல்லாம் நம்ம ஜோக்கா சொன்னாலும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஒரு முதலமைச்சர் ஒரு 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 மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு திட்டம் வருதுன்றது அந்த மக்களுக்கு அந்த அரசு மேல அந்த முதலமைச்சர் மேல ஒரு தனி அபிப்பிராயம். இந்த ஸ்கீம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் பட்சத்துல, எல்லாமே நல்லபடியா நடக்குது, நடக்கும் பட்சத்துல இது வந்து ஒரு முதலமைச்சருக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளியை குறைக்கும். எந்த மாதிரி போயிட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்கீம்ஸ் நம்ம சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே முதல்வர்னு ஒரு ஜோக்ஸா தெரிஞ்சாலும், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் டாஸ்க் போர்டுன்றாங்க. எல்லா துறைகளும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன ஸ்கீம் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஸ்கீம்ல என்ன ப்ராப்ளம்ன்றத பார்க்க முடியும். நீங்கள் நலமா திட்டத்துல போன் பண்ணி உங்களுடைய திட்டங்களோட குறைகள் கேட்கப்படுது. முதல்வரின் முகவரின்ற திட்டத்துல 1100 போன் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுது. உங்களோட ஸ்டாலின்ல 30 நாளைக்குள்ள இது பண்றாங்க, 100 நாளைக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு அரசுக்கும் உங்களுக்குமான அந்த இடைவெளியை குறைக்கிறது, உங்களுடைய திட்டங்களை கூடிய விரைவில் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஸ்கீம் தான் அது. இது எல்லாமே அந்த குட் கவர்னன்ஸ்க்கு கீழே வரும், நல்லாட்சிகளுக்கு கீழே வரும். முதல்வரின் புத்தாய்வு திட்டம், ஓகே. முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள். காக்கும் கரங்கள்னா ரொம்ப சிம்பிள். இவர்கள் ஆர்மி இருக்காங்க இல்லையா, ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தொழில் முனைவுக்கு கடன் வழங்குறதா முதல்வரின் காக்கும் கரங்கள். ராணுவ வீரர்கள் யாரு, பயனாளிகள்னு போட்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவி, லோன் அப் டு 1 crore ஃபார் த ஸ்டார்ட் அப் பிசினஸ். முதல்வரின் காக்கும் கரங்கள் ராணுவ வீரர்களுக்கானது. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும். என்ன சப்சிடி கொடுக்குறாங்க, அசிஸ்ட் இன்க்ளூட் த 30% ஆஃப் கேபிட்டல் சப்சிடி அண்ட் 3% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நம்ம வட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எக்கனாமிக்ல நம்ம ஒரு அமௌண்ட் வட்டி வாங்குறோம்னா அந்த மூலதனத்துல எவ்வளவு அமௌண்ட்டை கம்மி பண்ணிவாங்க அப்படின்னு இருக்கும், நம்ம வட்டி வாங்குற அமௌண்ட்ல எவ்வளவு கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இருக்கும். மூலதனம்ன்றது வந்து நம்ம எவ்வளவு இனிஷியல், இப்போ 1 lakh வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 1 lakhல எவ்வளவு பெர்சன்டேஜ் சப்சிடி, இப்போ 1 lakhக்கு உங்களுக்கு 10,000 சப்சிடி அப்படின்பாங்க. இப்போ இந்த வட்டி வரும் இல்லையா, 1 lakhக்கான வட்டி இருக்கும் இல்லையா, அந்த வட்டியில இவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு குறையும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதான் அதனாலதான் பாத்தீங்கன்னா மூலதன இது என்ன சொல்றது, கேபிட்டல் சப்சிடி 30% இருக்கும், அது பெருசா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் என்னவா தான் இருக்கும், கம்மியா இருக்கிறப்ப அதோட சப்சிடியும் இந்த பெர்சன்டேஜ் சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து சரிப்பா, இவ்வளவுதான் ஸ்கீம்ஸ். ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது அப்டேட் இன்னும் இருக்கு இல்லைங்களா, தொல்குடி இருக்குது, வேர்களை தேடி இருக்குது, இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்கீம்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, அதை முடிச்சிடலாம் அந்த 2. ஓகே, அந்த தொல்குடி வேர்களை தேடி அந்த மாதிரி 2-3 ஸ்கீம். தொல்குடி யாருக்கான ஸ்கீம் திட்டம் என்னப்பா, இந்த 2 இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்களை தேடி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, வேர்களை தேடி, தொல்குடி அப்படின்றது. வேர்களை தேடி அப்படின்னா வேறுன்றது 2 ஸ்கீம். வேறுன்றது ரூட்ஸ், வேறுன்றது ரூட்ஸ் தான். வேர்களை தேடி அப்படின்ற சர்ச்சிங் ரூட்ஸ் என்னன்னா, நம்மளுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாடுகள்ல இருப்பாங்க, அப்படிதானே, வெளிநாடுகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரங்களை சொல்லி கொடுத்து அவங்களை திருப்பி இங்க கொண்டு வந்து தொழில் தொடங்குறதுக்கான விஷயங்களை பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வேர்களை தேடி. அவங்களை கண்டுபிடிச்சு இங்க இருந்து ஆளுகளை கொண்டு போயிட்டு அங்க சில கல்ச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்து இது மேக்கப் பண்ணி திருப்பி இங்க கூட்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அங்க நல்லா இருக்கும் பட்சத்துல. ஸோ வேர்களை தேடி 2 வார கலாச்சார சுற்றுலா நிகழ்ச்சி. சாரி 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 வேர்களை தேடின்றது வெளியில இருந்து கூட்டிட்டு வந்து நம்ம ஊரை காட்டுறது. ஓகே, 2 வார கலாச்சார சுற்றுலா நிகழ்ச்சி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். போதுமானது, சரிங்களா. அடுத்து தொல்குடி அப்படின்றது, தொல்குடின்றது பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டம் தான் தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் 2024 நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தொடங்கப்பட்ட திட்டம். பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா என்னது, அவங்களோட வாழ்வியலோட உட்கட்டமைப்பு விஷயங்களை, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மருந்தகங்கள் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் எது கீழே கொண்டு வராங்கன்னா தொல்குடி. தொல்குடி என்பது பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக கல்வி பயிற்சிகளை மேம்படுத்தல். சிம்பிளா பழங்குடியினர் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்குடி 2024. வாழ்விட மேம்பாட்டு திட்டங்கள், ஹாபிடேஷன்ஸ், ஓகே. அது எல்லாமே நம்ம என்னன்னா பார்ப்போம். இனி ஏதாவது 1-2 ஏதாவது பேட்ச் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இல்லம் தேடி பட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இல்லம் தேடி பட்டுன்றது என்னன்னா வீட்டுக்கே போய் பட்டை கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா நான் எந்த இடத்துலலாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றணும், அதெல்லாம் ஒரு எக்ஸாம்ல கேட்டு வச்சாரான். சரி, இல்லம் தேடி பட்டு 2025
பட்டு புடவைகளை வீடு வீட்டுக்கா சென்று கொடுக்கறது தான் இந்த இல்லம் தேடி பட்டு அப்படின்றது. ஸோ விஷயம் என்னன்னா திருப்புவனம் பட்டு, அந்த திருப்புவனம் பட்டுக்கு தான் இதை இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ விஷயம் என்னன்னா இந்த ஸ்கீம்ஸ் நிறைய பார்த்துருப்போம் அப்படித்தானே. ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ்க்கும் நிறைய எழுதினாலும் எலாபரேட்டா நிறைய எழுதிட்டு போகலாம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பா எழுதிருப்பீங்க, அது ரன்னிங் நோட்ஸ் அப்படிதான் எழுதிருப்பீங்க. ஸோ விஷயம் என்னன்னா ஒரு ஸ்கீம் அது எந்த வருஷம் தொடங்குச்சு, தேதிகளோட நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தேதி எப்போ படிக்கணும்னா ஒன்று அண்ணாவோட பெரியாரோட பிறந்த நாள் இல்லை முக்கியமான தமிழகத்தோட தலைவர்களோட பிறந்த நாள்ல தொடங்குச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், தேதி படிச்சாகணும். அதர்வைஸ் தேதி தேவை, தேதியும் படிக்கணும். நான் தேவையில்லைன்னு சொல்லி அவர் வந்து சட்டையை பிடிச்சிட்டு இருப்பான், இன்னைக்கு நான் அந்த கேள்வியை படிச்சிருப்பேன், நீ சொல்லவும் நான் விட்டேன் அப்படின்னு. ஓகே, அதுக்கு வந்து என்னதுன்னா அது எந்த துறை சார்ந்து அந்த அந்த திட்டம் விடுறாங்க. ஒருவேளை அந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதலும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, திட்டமே தெரியல, வித்தியாசமா ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திட்டத்தையே 2-3 தடவை வாசிச்சு பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸை பாருங்க. அந்த ஆப்ஷன்ஸ் திட்டம் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு எலிமினேட் ஆகி நிற்கும். அதை போட்டுருங்க, அது என்னதான் ஆகும், கரெக்டா தான் ஆகும். சரிங்களா, பாசிட்டிவா இருக்கணும்.